வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் எழுதிய விலை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரவ சட்டியில் கரைத்த சாணி தண்ணி ஒரு பக்க ஓட்டையில் மெலிதாய் பீச்சை அடிக்க வாகாக தண்ணீர் தெளித்த சங்கரி கோலப்பொடி எடுக்க உள்ளே போனாள். ஏலே இருளா, எழுந்திரல, எம்மா நேரமா தூங்குவ, எந்திரு. கட்டை வாரியலால் சாணி தெளித்த தரையை பரவலாய் பெருக்கி ஆண்டி அம்மா உலுக்கி விட்டாள். அண்ணன் எந்திரிக்கலன்னா கவலைப்படாதம்மா, இந்த சாணி தண்ணி அது மூஞ்சியில தெளிச்சு விடுமா, சொடக்கு போட்ட மாதிரி எந்திரிச்சிரும். கோலம் போட குனிந்து சொன்னாள் சங்கரி. ஆமாமா, அதை பண்ணோன்னு ஆம்பளை பையன் 6 மணிக்கும் இப்படி கிடந்து உருளுவானா? உங்க அப்பனை கூப்பிடு சங்கரி, வீட்டுல சோலி தலைக்கு மேல கிடக்கு. இவனை பாரு, குடும்பத்துக்கு மூத்ததா பிறந்து பிரயோசனம் இல்லாம. கயிற்று கட்டிலில் பக்கத்தில் வந்து எலே இருளா, எந்திரு, காதுக்குள் கூவினாள் ஆண்டியம்மா. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, மெட்ராஸில் ஹாஸ்டலு தானே, கண்ட நேரத்துக்கு படுத்து இஷ்டத்துக்கு எந்திரிக்கும். அதே நினப்பில் இங்கனையும் உருளுது. எட்டில் இருந்து ஒன்று ஊடு புள்ளி வைத்து அழகாய் கோலம் போட்ட சங்கரி எழுந்து வந்து கையில் தண்ணீர் எடுத்து இருளப்பனின் முகத்தில் தெளித்தாள். என்ன ஆண்டி, பட்டணத்துக்குள்ள சூரியோதத்தை பார்த்துருக்குமா என்ன, இப்படி போட்டு உழுக்கிறையே? உடு, வெயில் சுள்ளுன்னு அடிச்சா மண்டை காஞ்சு அவனே எழுந்திருப்பா. வயலுக்கு ஜோடி மாடுகளை ஓட்டி கொண்டு வந்த அமாவாசை சொன்னான். இந்தாடி சங்கரி, போனி உனக்குத்தான். இன்னைக்கு தானே நிச்சயம் பண்ண வாராக. மதியம் மாப்பிள்ளை விருந்துக்கு 2 அழாக்கு நான் தரேன், துட்டு வேணாம். மோர் கிழவி நாச்சி வாசலில் இருந்து மோர் செம்பில் 4 ஆழாக்கு மோரை ஊற்றினாள். டவுனுக்கு போய் மோரை ஊத்திட்டு வார. மாப்பிள்ளை என்ன சொன்னாகன்னு என் காதுல சொல்லு என்ன. பக்கத்தில் வந்து சங்கரியின் முகத்தை நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தாள் நாச்சி. சீ போ ஆச்சி, வெக்கங்கெட்டவ நீ. வயசான காலத்துல குமரு பொண்ணுகிட்ட கண்டதையும் பேசிட்டு. முகத்தை பொத்தி வெட்கப்பட்டாள் சங்கரி. அட ஆண்டியம்மா, பாரடியோம் பொண்ண, என்னமோ நீயும் நானும் காணாததை கண்ட மாதிரி வெக்கப்படுதா? இந்த வெக்கம் அடுத்த வருஷம் எங்க போகுதுன்னு பார்க்க. கையில ஒரு குழந்தைய பெத்த உடனே தாட்டு பூட்டுன்னு நீயே பேச ஆரம்பிப்ப பாரு. மோர் பானையை தலையில் தூக்கி வைத்து கிளம்பிய நாச்சி திரும்பி, உங்க அண்ணனை எழுப்பு, இவன் தூங்குறத பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனப்புறம் கூட எந்திரிக்க மாட்டான் போல இருக்கு, எழுப்பு. கும்பகர்ணம் கணக்கா கொரட்டு விடுதான். சொல்லிவிட்டு நடையை கட்டினாள். சங்கரி இருளப்பனின் உள்ளங்காலை பிடித்து கிச்சு கிச்சு மூட்ட. ச்சு, யார் அது? காலை இழுத்து கொண்டு தூக்க கலக்கம் கலையாமல் முணுமுணுத்தான். டேய் முத்து, ஒரு தம் இருந்தா குடுடா. அண்ணே, நான் சங்கரி, இது அம்மா, தோ அப்பா வருது, இங்க தம்மு குடிக்க முத்து இல்ல. கலகலவென்று சிரித்தாள் சங்கரி. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் இருளப்பன். என்ன இருளா, பள்ளி எழுச்சி நடக்குதா? நடக்கட்டும். நுரை பொங்கி ததும்பிய பால் செம்பை ஆண்டியம்மாவிடம் நீட்டிய பச்சையப்பன். நான் கிணத்து மேட்டுக்கு போய் வரேன், வரசா அடுப்பு பத்தவை, அவங்க வந்துடுவாங்க. செருப்பில்லாத காலோடு வேப்பங்குச்சியை பல்லால் அழுத்தி கடித்து பல் துலக்கியபடியே சென்றான். அதற்குள் கிராமத்தில் இருந்து டவுனுக்கு பால் எடுத்து போகும் பால்காரர்களின் சைக்கிள் மணி சத்தம், பால் கேன்களின் சத்தம், வயலுக்கு போகும் மாடுகளின் சத்தம், மேய கிளம்பிவிட்ட கோழிகள் சட சடவென்று உடம்பை முறித்து காலை உயர்த்தி ஒண்ணுக்கு போய்விட்டு ஓடியே போன நாய்கள். இப்படி சுறுசுறுப்பானது பச்சை குளம். அண்ணனுக்கு டவுனு நினப்பு. லீவுக்கு வந்தும் கூட மனசு ஒட்ட மாட்டேங்குது. எப்படா மெட்ராஸ்க்கு கிளம்புவோம்னு தவிக்குது. சிரித்தாள் சங்கரி. சுற்றி வர கிராமத்து மக்கள் நின்று வேப்பங்குச்சி கடித்தபடி, விளக்கெண்ணெய் தேய்த்த தலையை இன்னமும் அழுத்தி தேய்த்தபடி, கழனிக்கு மாட்டை ஓட்டி போனபடி, 60 பெருசுகள் படிக்க வாங்கின ஒன்றை தினத்தந்தியை பொக்கிஷமாய் அக்குளில் இடுக்கியபடி, இப்படி பலரும் தன் பள்ளி எழுச்சியை வினோதமாய் வேடிக்கை பார்க்க லேசாய் அவமானமாய் உணர்ந்தான் இருளப்பன். கயிற்று கட்டிலில் இருந்து குதித்து இறங்கினான். கைலியை இறுக்கி இடுப்பில் நிறுத்தினான். மூக்கொழுகி
டவுசரின் வார் கழன்று விழுவது தெரியாத மாதிரி வேடிக்கை பார்த்த புழுக்கை பையன் மீது சுள்ளென்று விழுந்தான். ஏண்டா, இங்க என்ன சினிமாவா காமிக்கிறாங்க? ஓடுறா, வந்துட்டான் வேடிக்கை பார்க்க. மனுஷன் தூங்குறது அத்தனை ஆச்சரியமா என்ன? சுத்த கண்ட்ரி இடியட்ஸ். காரசாரமாய் வார்த்தைகள். எலை இருளா, டவுன்ல படிக்கிறதால 2 கொம்பு முளைச்சிடுச்சா என்ன? இங்கிலீஷ்ல விரட்டுறியே. 3 வருஷத்துக்கு முந்தி நீயே இப்படி மூக்கொழுகிட்டு நின்னவன் தானே? என்னமோ டவுன்ல பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுறியே. அந்த சிறுவனின் அப்பன் இருளப்பனை காய்ந்தான். நல்லா சொன்ன மாதிரி. ஏதோ நம்ம பையன் முதல்ல நம்ம ஊர்ல இருந்து டவுனுக்கு படிக்க போயிருக்கான். இத்தனை நாள் கழிச்சு வந்தவனை பார்க்கலாம்னா மாட்டை விரட்டுற மாதிரி இல்ல விரட்டுறான். அட போடா போக்கத்தவனே, எங்களுக்கு என்ன வேற சோலி இல்லைன்னு நினைச்சியா? ஆ? மாட்டை ஓட்டிக்கொண்டு முணுமுணுத்தபடி போனான் அமாவாசை. ஏ தம்பி இருளா, கண்ணு முழிச்சும் முழிக்காம என்ன பொசப்பு? ஆ, போய் பல்லு விளக்கு. அப்படியே கிணத்து மேட்டில் போய் தலைமொழிகிட்டு வா. கூட மாட ஒத்தாசியா இரு, அவங்கெல்லாம் வந்துடுவாக. மோர் செம்பை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள் ஆண்டியம்மா. ஏண்டி சங்கரி, உனக்கு தனியா சொல்லணுமா? போடி, சீவி சிங்காரிச்சு பட்டி எடுத்து கட்டிக்க. அடுப்புக்குள்ள வந்து நிக்காத. மணியை வச்சு நான் சோழியை முடிச்சுக்கிறேன். நீ தோட்டத்து பூவை கெட்டியா கட்டி வச்சுட்டு செத்த உட்காரு. விறுவிறுன்னு வராத. பொண்ணா பூவாங்கு குந்து. போ, இவளுக்குன்னு தனியா சொல்லணும் போல. போ கத்தவ. போகிற போக்கில் சங்கரியை கடிந்தாள் ஆண்டியம்மாள். இருளப்பனுக்கு நாக்கு நம வென்றது. வாய் சுறுசுறுவென்று அரித்தது. ஹாஸ்டலில் கண் விழிக்கும் முன்பே ஸ்டூலில் வைத்திருக்கும் சிகரெட்டை கையால் தடவி தடவியே எடுத்து நெருப்பு பற்ற வைத்து வாயில் வைத்து சுகமாய் இழுத்தால்தான் கண்ணே திறக்க தோணும். அந்த சிகரெட்டை முடித்த அப்புறம்தான் பல் தேய்த்து குளித்து தலையணை அடியில் மடித்து வைத்திருக்கும் சட்டையும் பேண்ட்டும் போட்டு வெளியே வந்தால் மண்டையில் அடிப்பது மாதிரி ஹாஸ்டல் மெஸ் மணி அடிக்கும். போய் தட்டை தூக்கி உட்கார்ந்தால் கல்லு கல்லா இட்லி, மண் மாதிரி உப்மா, இப்படி ஏதாவது கிடைக்கும். இங்கே கிராமத்தில் முடியுமா? கிணத்து மேட்டில் மோட்டார் பம்ப் முழு வேகத்தில் தண்ணீரை கொட்டி அடித்தது. சுற்றிலும் பச்சை பசேல் என்ற வயலின் வாசம், நெல்லின் சிரிப்பு, சூரியனின் விசாரிப்பு, உடம்பை மசாஜ் செய்வது மாதிரி தட தடவென்ற பொங்கும் மோட்டார் தண்ணீர், காக்கை குருவியின் சுறுசுறுப்பு, எல்லாம் நன்றாயிருக்கிறது. வாஸ்தவம்தான். ஆனால் சிகரெட் இல்லாமல் எரிச்சலாய் வந்தது இருளப்பனுக்கு. கூடவே அக்கம் பக்கத்து வீட்டு ஆட்கள் குளித்து மாட்டை குளிப்பாட்டி களத்து மேட்டில் வேலை செய்தபடி இருக்க சட்டையில் இருந்து சிகரெட்டை வெளியே எடுக்க தயக்கமாயிருந்தது. ஏதோ பேருக்கு பல் தேய்த்தான், குளித்தான். ஹாஸ்டலின் இருட்டான பாத்ரூம், கால் வழுக்கும் பாசித்தரை, ஒரு பக்கெட் தண்ணீர் பிடித்தால் அரை பக்கெட் ஒழுகிவிடும் ஓட்டை வாளி, கைப்பிடி இல்லாத ஜக், கியூவில் குளிக்க காத்திருக்கும் மற்ற மாணவர்கள், இப்படி காக்காய் மாதிரி முங்கி எழுந்திருப்பவனுக்கு இந்த ஏகாந்த குளியலை ரசிக்க பிடிக்கவில்லை. குளித்து வீட்டுக்கு வருகையில் கை அனிச்சையா இடுப்பை தடவியது. சிகரெட் பெட்டியும் தீப்பெட்டியும் இப்போதே பற்ற வைத்தால் என்ன? மனசு பரபரத்தது. எதிரே பக்கத்து வீட்டு பாவாடை காய்கறி கூடையை தலையில் சுமந்து பாதி நடையும் பாதி ஓட்டமுமாய் வந்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கும்படி புகைத்தால் முதல் வேலையாய் போய் அப்பாவிடம் பற்ற வைத்து விடுவான். எரிச்சல் மேலோங்கியது இருளப்பனுக்கு. என்ன இருளா, சௌக்கியமா? எப்ப வந்த? மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்த. மணி சொல்லுச்சு நீ வந்திருக்கேன்னு. மணி சௌக்கியமா? அவளுக்கு என்ன, 16 வயசு ஆகுது. காலத்தில் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். கவலையெல்லாம் எனக்கு தானே. தாயில்லா பொண்ணு, எல்லாம் நல்லபடியாக முடியணும். சரி, சாயங்காலமாக வீட்டுக்கு வரேன். அப்பங்கூட முக்கியமாக பேசணும். காய்கறி கூடையோடு ஓட்டமும் நடையுமாய் கடந்து போனான் பாவாடை. இப்போதாவது பற்ற வைக்கலாமா? மூக்கும் தொண்டையும் கமர கமர ஒரு இழுப்பு இழுத்தால் சுகமாயிருக்கும். தீப்பெட்டியை வெளியே எடுக்க நினைத்த போது அப்பா வருவது தெரிந்தது. ச, என்ன கிராமம் இது! கொஞ்சம் கூட தனிமையே இல்லாமல் ஒண்ணுக்கு போவதையும் வெளிக்கு போவதையும் கூட ஒவ்வொருத்தனும் பார்த்து கொண்டு. எரிச்சல் மண்டியது இருளப்பனுக்கு. பின்னாலேயே வந்து கொண்டிருந்தான் பச்சையப்பன். நெற்றியில் 1 ரூபாய் காசு அளவுக்கு குங்குமம் அப்பியிருந்தான். இந்தா இருளா, ஐயனார் குங்குமம் இட்டுக்கோ, பரீட்சையில பாஸ் ஆயிடுவ. உள்ளங்கையில் பொத்தி வைத்திருந்த குங்குமத்தை நீட்டினான். இருக்கட்டும்பா, வீட்டில் போய் வச்சுக்கிறேன். நடுரோட்ல எப்படி? அடைய வேண்டாம, நடுரோட்ல நான் என்ன பண்ணக்கூடாததா பண்ண சொல்றேன்? குங்குமத்தை வச்சுக்க சொன்னா தப்பா?
அட ஐயனாரே, டவுன்ல படிச்சுட்டு வந்துட்டா தலைகீழாவா நடக்கற? ஆ, என்னவோ தோளுக்கு மேல வளர்ந்துட்ட, ஒன்றும் சொல்ல முடியல. ச்சு, என்னப்பா இது, காலங்காத்தால நமன்னு அரிக்கிற. ச்சே, இதான் கிராமத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. கஷ்டமோ நஷ்டமோ மெட்ராஸ் தான் சௌகரியம். எப்படா கிளம்புவோம்னு இருக்கு. கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லா ஊரு. ஆமாண்டா இருளா, இந்த விவஸ்தை இல்லாத ஊர்ல தான் நீ 19 வருஷமா இருந்த. இந்த மண்ணுல தான் உருண்டு பொரண்ட. இந்த காத்தைத்தானே உறிஞ்சின, இந்த சோத்தைத்தானே தின்ன. இப்ப எல்லாமே அசலாயிடுச்சா? வீட்டுக்குள் நுழைந்து வராந்தா பிறையில் கையில் இருந்த குங்குமத்தை தட்டினான் பச்சையப்பன். 4 எழுத்து படிச்சுட்டு வரட்டும்னு டவுனுக்கு அனுப்பினா, பொறந்த மண்ணு மேல வெறுப்ப வளர்த்துட்டு வந்திருக்க. என்ன பண்ண? எடுத்ததுக்கெல்லாம் சுள்ளு சுள்ளுன்னு விழற. 4 காசு சம்பாரிச்சு தங்கச்சிய கரையேத்துவேன்னு பார்த்தா ஒன்றும் நடக்கல. நிலத்தை அடமானம் வச்சு ஏதோ சங்கரிய கரை ஏத்துறேன். வேற ஏதாச்சும் உன்னை கேட்கறனா? ஆ, குலதெய்வம் குங்குமத்தை வேணாங்கறையே. மனசின் வேதனை வார்த்தையில் பொங்கியது. அட என்னாங்க நீங்க, உறவு சலம்லாம் வரப்போற நேரம் பையன் முகத்தை வாட வைக்கிறீங்களே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா இவன் மூஞ்சி வாடினாப்புல இருந்தா நல்லாவா இருக்கும்? பட்டணத்து பவுசு, அவன் போக்குல விடுங்க. இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போகும். நுரைக்க நுரைக்க போட்டிருந்த கருப்பட்டி காஃபியை சர் சர் என்று ஆற்றி இருளப்பனிடம் நீட்டினாள் ஆண்டியம்மாள். வாயருகில் கொண்டு போகும்போதே கருப்பட்டி வாசனை கப்பென்று குமட்டியது அவனுக்கு. காஃபி தூளின் பொடி மிதக்க பிரவுன் நிறத்தில் இருந்த அந்த திரவத்தின் அருகாமையே இருளப்பனுக்கு தலைவலியை உண்டாக்கியது. வேண்டாம் என்று சொன்னால் அதற்கும் வாங்கி கட்டிக்கொள்ள நேரிடும். சென்னையில் டீயும் இன்ஸ்டன்ட் காஃபியும் குடித்து பழகிய நாக்குக்கு கருப்பட்டியின் மண் வாசனை இனிப்பு கஷாயம் மாதிரி இருந்தது. ஒரே மூச்சில் கடகடவென்று குடித்து முடித்தான். என்னல இருளா, விடிஞ்சும் விடியாம வயிறு பெரும் பசியா? கண் சிமிட்டுறதுக்குள்ள குடிச்சு முடிச்சிட்டியே. ஆ, ஆமாம்மா, என்னன்னு தெரியல, ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்க, சமையல் அரைகுறையா இருக்கு. அவங்கெல்லாம் வாரதுக்குள்ள ஏத்தி இறக்கி ஆகணும். மணி பொண்ணு தான் கூட மாட ஒத்தாசை. அது மட்டும் இல்லைன்னா 10 ஆள் படைக்கு எப்படி பொங்கியாக்க? என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்கம்மா, அவங்களுக்கும். கவலைப்படாத, ஒரு ஒலை இறக்கிட்டு அடுத்த ஒலை ஏத்திடுவேன். எல்லாரும் வயிறார சாப்பிடலாம். புது அரிசி அறுவடையாகி மூட்டையிலிருந்து எடுத்தாக அப்பாரு. சான் உயர காஃபி டம்ளரை வாங்கி போனாள் அம்மா. வயிறு புரட்டி கொண்டு வந்தது இருளப்பனுக்கு கருப்பட்டி காஃபி செய்யும் வேலை. ச்சு, இங்கிருந்து ஆத்தங்கரைக்கு போய் ஒதுங்கிடும் 10 நிமிஷம் நடை. இதுக்கெல்லாம் தான் டவுனுங்கிறது. இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு வயக்காடு ஆத்தங்கரைன்னு தேடி போக. இந்த ஜனங்களும் அது மாதிரி வசதிகள் வேணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்குதே. ஆத்தங்கரை வரைக்கும் நடந்து போய் திரும்பி வருகையில் இதே சிந்தனைதான் இருளப்பனுக்கு. ஆச்சரியமாயிருந்தது அவனுக்கு. 3 வருஷம் முந்தி வரைக்கும் கூட இந்த கிராமத்துல தான் நாம் குப்பை கொட்டுனா +2ல தட்டு தடுமாறி பாஸ் செய்து மெட்ராஸில் படிக்க போய் 3 வருஷம் ஓடி போயாச்சு. இன்னும் 2 மாசம். ரிசல்ட் வந்த பின்பு என்ன பண்ண? பிஏ சரித்திரம் படித்து சரித்திரம் படைக்கவா முடியும்? பொழுதி பறக்கும் இந்த மண் சாலை, ஓலை, ஓட்டு கூரை வீடுகள், புழுக்கை நாற்றமடிக்கும் ஆடுகள், சாணியும் மூத்திரமுமாய் நாரும் மாடுகள், எருமைகள், இதற்கு போட்டியாக ஸ்லோ மோஷனில் சொரணை இல்லாமல் விடிந்து எழுந்து தின்று வயலில் கூலி வேலை செய்து சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் சூரியனோடு வீட்டுக்குள் அடைந்து தூக்கம் வரும் வரைக்கும் கொசு அடித்து காது குடைந்து வாழ முடியுமா? இந்த வாழ்க்கை முறையோடு இனியும் என்னால் ஒட்ட முடியுமா? 3 வருஷம் ஹாஸ்டல் வாழ்க்கை சிந்தனையை மாற்றியாயிற்று. பேண்ட், ஷர்ட், பெல்ட், ஷூ இப்படி உடையை மாற்றியாயிற்று. சாப்பாட்டு முறையும் மாற்றியாயிற்று. சொந்த மண்ணிலேயே அந்நியனாய் நினைக்கும் அளவுக்கு மூளை சலவை செய்திருக்கிறது பட்டணம். அந்த பரபரப்பு, வேகம், பளபளப்பு, சுறுசுறுப்பு, பவுடர் வாசனை, சென்ட் வாசனை இதெல்லாம் இல்லாமல் இந்த கிராமத்தில் வியர்வை வாசனையோடு காலத்தின் கழுத்தை பிடித்து தள்ள முடியுமா? பலதும் நினைத்து குழம்பியதில் மண்டை விண் விண் என்று தெரித்தது. இப்போதே வீட்டுக்கு போய் என்ன செய்ய? பேசாமல் புளியந்தோப்பு டீ கடைக்கு போகலாம். சூடாய் ஒரு டீ, புகைய புகைய சிகரெட் 2ம் இருந்தால் கொஞ்சம் நிதானமாகலாம் போல் இருந்தது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்தாலும் அந்த புளியந்தோப்பு சாலை வழியாகத்தான் ஊருக்குள் நுழைய வேண்டும். அவர்களை வரவேற்க நின்றது மாதிரியும் இருக்கும்.
வீட்டுக்கு போகும் சாலையில் இருந்து திரும்பி ஐயனார் கோயில் பாதை வழியாக புளியந்தோப்பு பக்கம் நடக்க ஆரம்பித்தான். கண்ணை பெரியதாய் உருட்டி கொண்டு கையில் வாளுடன் குதிரையில் ஐயனார். இதே ஐயனாருக்கு +2 பரீட்சையில் தேர 5 ரூபாய்க்கு நேர்ந்து கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்தது நினைவுக்கு வந்தது. போன வாரம்தான் பழைய ட்ரங்க் பெட்டி குப்பைகளை ஒழித்து போடுகையில் அந்த மஞ்சள் துணி கையில் கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு டவுனுக்கு போய் வர வேண்டும். நண்பர்களோடு சாயங்காலம் சினிமாவுக்கு போய் முட்டை மரோட்டா சாப்பிட வேண்டும். அம்மா வார்த்து தரும் கேழ்வரகு தோசையால் சவ் சவ் என்ற நாக்கு மழமழக்கிறது. சூடா ஒரு டீ. டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்தான். மடியில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். யாரும் பார்த்துவிடக் கூடாதே என்ற பயத்தில் குப் குப் என்று அவசரமாய் இழுத்து விட்டதில் புகை சட்டென தொண்டை குழியை எரிய வைத்தது. மூச்சு குழாயை அடைத்தது. பார்த்து இருளா, நிதானமா விடு. வலையில் இருந்து டிகாக்ஷன் இறக்கி பால் கலந்து சீனி போட்டு கலக்கின பரமு தாத்தா சொன்னார். சுண்டு விரல் அளவுல இருந்து உன்னை பார்க்க பச்சையப்பம் பின்னாடி மூவ் கொழுகிட்டு வருவ. இப்ப கால் மேல காலை போட்டு சினிமா ஹீரோ கணக்கா சிகரெட் போடுற. எனக்கு மட்டும் பேத்தி இருந்தா உனக்கு கட்டி வச்சிடுவேன். என்ன பண்ண? ஆரம்பம் தான் இருக்கான். என்ன பண்றான் தாத்தா? என்ன பண்ணுதான்? கலர் கலரா கனவு காங்கிறான். உங்க கூட ஸ்கூல் முடிச்சவன் தான். நீ பாஸ் பண்ணிட்ட. ஆரம்பவன் தோத்துட்டான். அன்னையிலிருந்து சவசவான்னு உட்காந்து புளிய மரத்தடி கிணத்தடி ஐயனார் கோயில்னு நேரத்தை போக்குறான். வயலு வேலை வேணாமாம். சரி எங்கூட டீ கடைக்கு வாடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். எப்ப பாரு திண்ணையில நீட்டி நிமிர வேண்டியதுதான். டவுன்ல பற்ற எதுக்காச்சும் போய் தொழில் கத்துக்க சொல்லணும். அதான் ஒரே வழி. நாளைக்கு முன்ன பின்ன கல்யாணம் கட்டி வச்சா கஞ்சி குடிக்கணுமே. வர்றவளுக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்தவாச்சும் காசு வேணாமா? டீ டிகாக்ஷன் கொதித்து கொண்டு தொடர்ச்சியாய் நீராவி வந்த குடுவையை இறக்கி கீழே வைத்தார் பரமு தாத்தா. மனசெல்லாம் ஒரே பேரனை பற்றிய கவலை. ஆறுமுகமும் இருளப்பனும் பிறந்ததில் இருந்து ஒன்றாய் சுற்றிய நண்பர்கள்தான். பள்ளி இறுதித் தேர்வு தலைவிதியை மாற்ற இப்போது அவனை பார்த்தால் கூட பழைய நட்புணர்வோடு பழகி பேச முடியுமா? பேச விஷயம் இருக்குமா? பட்டணத்து நண்பர்களின் சகவாசம் ரொம்பவும் சுவாரஸ்யமாய் இருக்கிறது இருளப்பனுக்கு. காரமாய் தொண்டையில் இறங்கிய சிகரெட் புகையும் டீயும் கொஞ்சம் தெம்பை தர சுறுசுறுப்பாய் எழுந்தான். சரி, நேரமாச்சு. சங்கரிய நிச்சயம் பண்ண வராங்க. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறேன் தாத்தா. அட, கல்யாணம் கட்டுற வயசாச்சா சங்கரிக்கு? இப்பதான் பச்சை மண்ணா பறந்ததான் நினப்பு. 16 வயசு இருக்குமா? 6 முகத்துக்கு தான் அவளை கட்டி வைக்கணும்னு சொல்லி இருந்த. இப்ப எந்த முகத்தை வச்சு பொண்ணு கேட்க? ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? பக்கத்து ஊரு டாக்டர் கிளினிக்ல உதவியா இருக்காராம். கிளினிக் பார்த்துக்கிறது, டோக்கன் தர்றது, இப்படி. அப்படி போடு கழுதிய. அப்ப இனிமே மருந்து மாத்திரைக்கு குறைச்சல் இல்ல. ஆ ஆ யாரு யாருக்குன்னு அவன் தான் முதல்லயே எழுதிடுறானே. நாம என்ன நினைக்க? என்ன சொல்லுது இருளா? ஆ தாத்தா சொன்னதை கேட்டபோது மனசுக்குள் சரளாவின் நினைப்பு வந்தது இருளப்பனுக்கு. சரளா இந்த வருஷம்தான் BA சேர்ந்திருக்கிறாள். வந்து சேர்ந்து ஒரு வாரத்திலேயே இருளப்பன் கட்டம் கட்டி விட்டான். சினிமா டிராமா, எதிரிலேயே இருக்கும் மெரினா கடற்கரை, இப்படி இந்த ஒரு வருஷம் சுகமாய் ஓடுகிறது 2 பேருக்கும். என்ன இருளா, கனா காண்றியோ உங்க கல்யாணத்தை பத்தி? புள்ள வீட்டுக்காரங்கன்னு நினைக்க வந்துட்டு இருக்காங்க பாருந்தா. உரத்த குரலில் பரமு தாத்தா சொன்னார். கனவில் இருந்து கலைந்த இருளப்பன் சுதாரித்து கொண்டான். எதிரில் ஒரு பெரிய கும்பல் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தது. பட்டுப்புடவை கூடையாய் தலையில் கனகாமரமாய் பெண்கள், மஞ்சளாய் சலசலக்கும் சிலுக்கு சட்டையும் வேட்டியுமாய் ஆண்கள், கொஞ்சம் குழுவானுமாய் குழந்தைகள். இரட்டை மாட்டு வண்டி ஜல் ஜல் என்று ஒலிக்க டீ கடை எதிரில் வந்து நின்றது. வண்டிக்காரன் கேட்டான், ஏன் தாத்தா சௌக்கியமா? உங்க ஐயால டீ குடிச்ச யோகம் இந்த தர எங்க ஊர் பையனுக்கு உங்க ஊர் பொண்ணை நிச்சயம் பண்ணுதோம். பொழுது சாஞ்சு வரச்ச 10 டீ ரெடி பண்ணிடு. ஆ சந்தோஷமா செய்தா போச்சு. தோ இதான் பொண்ணு கண்ணங்காரன். பொண்ணு பார்க்க வரச்ச மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருந்தாப்ல. உங்களை அழைச்சிட்டு போகத்தான் வந்திருக்கான். ஓ, நீதானா தம்பி பட்டணத்து புள்ள? ரொம்ப சந்தோஷம். வயதான பெரியவர் மூக்கு கண்ணாடியை மேலே உயர்த்திவிட்டு சொன்னார். எல்லோருக்கும் வணக்கம், வரணும். நீங்க அப்படி போயிட்டே இருங்க வண்டியில, நான் பின்னாடியே ஓடி வர்றேன். அட,
என் மச்சானா அப்படி ஓட விடுவனா? ஆ, வாங்க நானும் வரேன், மெதுவா நடக்கலாம். மாப்பிள்ளை பையன் கீழே இறங்க பார்த்தான். அட, நிச்சயம் பண்றதுக்குள்ளார அவங்களுக்கு காவடி தூக்கறது பாரு. உன்னை பெத்த வயித்துல பிரண்டியை வச்சு கட்டிக்கணும்டா ராசேந்திரா. அலைஞ்சிட்டு இருந்தியாடா கல்யாணம் கட்ட? ஆ, மாப்பிள்ளையா கௌரவமா வண்டியில போய் இறங்கு. எவன் எங்க படிச்சா என்ன? பட்டணத்துல அவன் படிச்சா 2 கொம்பா முளைச்சிருக்கு. போக்கத்தவன் நடந்து வர்றான். கூட்டத்தில் இருந்து கிளம்பிய குரல் அம்மாக்காரியா இருக்க வேண்டும். மாப்பிள்ளையின் முகம் சுருங்கியது. கருப்பா, வண்டியை கிளப்பு. வாரவக நடந்து வரட்டும், இல்ல ஓடி வரட்டும். நமக்குன்னு மரியாதை இருக்குல்ல. தோமா, நானும் அதான் நினைச்சேன். ஹேய் ஹேய், த த ஓடி கண்ணு கிளம்பு. கருப்பன் சாட்டையை சுழற்ற வண்டி ஜல் ஜல் என்று கிளம்பி தூரத்தில் மறைந்தது. நான் நடந்த பூமியடா, நடுங்கி சனம் சாகுமடா, குதிரை சத்தம் கேக்குதுன்னு குளிர் எடுத்து நடுங்குமடா, பாவி பைய பவுசு வந்து பயமெல்லாம் அத்து போச்சு, சண்டாள பயமக்க சாமி பூதம் பார்க்காம, போவையிலே மூஞ்சி மேல புகையை ஊதி போறா நின்னு புலம்பராரே ஐயனாரு. இருளப்பனும் அவனின் பட்டணத்து நண்பர்களும் சுற்றி வர நின்று கை தட்டி ஆரவாரம் செய்ய அமாவாசை பெருங்குரல் எடுத்து பாடினான். ஐயனார் கோயில் வாசம். இருள் கவிய தொடங்கி இருக்கும் சாயங்காலம். கையில் இருந்த தகர டின்னில் தத்தடக்கா தத்தடக்கா என்ற தாளம் போட்டு பாடிய அமாவாசை திடீரென்று ஐயனார் சிலை முன்பு உருண்டு புரண்டு பாட ஆரம்பித்தான். அமாவாசை உள்ளே போன சரக்கின் மயக்கத்தில் என்ன பண்ணுகிறோம் என்று தெரியாமல் மண்ணில் உருள, இருளப்பன் தலையை சிலுப்பி இடுப்பை வளைத்து ஆட, நண்பர்களும் ஹேய் ஹை ஹை என்ற தாறுமாறாய் சந்தோஷ குதியாட்டம். டேய் மச்சி, இந்த மாதிரி ஜோறு நம்ம ஊர்ல ஏதுடா, கிராமத்துல தான் கிடைக்கும். ஆ, சேகர் சொல்றது சரிதான். கிராமத்து குட்டிங்க கூட தனி அழகுதான். சுறுசுறுப்புனாலும் களை கண்ணு ரெண்டும் பத்த மாட்டேங்குது முழுசா பார்க்க. இல்லடா முத்து? டேய் தலைவா, பக்கம் பார்த்து பேசு. கிராமத்து கட்டைங்க காதுல விழுந்துச்சுன்னா நாம சுண்ணாம்பாயிடுவோம். மானம் மறுவாதைக்கு பயந்தவங்க எக்கு தப்பா ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. இருளப்பன் குரலை தணித்து சொன்னான். மனசுக்குள் பயம். நகரத்து பாஷையும் கண்ணா பின்னாவென்ற வார்த்தைகளையும் யாராவது கேட்டு அப்பாவிடம் சொல்லிவிட்டால் என்ன ஆவது என்ற பயம். இருளா, ராத்திரிக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த ஊர்ல 4 தெருவை சுத்தி வந்தாச்சு, 10 தரம். ராத்திரி இந்த கொசுக்கடியில இருந்து தப்பிக்கணும். கையை கடித்த கொசுக்களை பட் பட் என்று தட்டி சொன்னான் முத்து. இருடா, வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க ஊருக்கு வெளியில தள்ளி போனப்புறம் நாம கிளம்பலாம். நிறைய ஐடியா இருக்கு. பக்கத்துல தியேட்டர் ஏதாச்சும் இருக்காருலா? இங்க டூரிங் டாக்கீஸ் இல்ல, 5 கிலோமீட்டர் தாண்டி பக்கத்து கிராமத்துல இருக்கு. ஓடாத பாடாவதி படம் ஏதாச்சும் ஓட்டுவான். அது வேணாம் மச்சி, டவுனுக்கு போகலாம், இங்கிலீஷ் படம் காட்டுவான். ஹேய்! எல்லோரும் உரத்த குரலில் கூவியதால் எழுந்த இரைச்சலில் ஐயனார் கோயில் அரச மரத்து பறவைகள் திடுக்கிட்டு படபடவென்று சிறகடித்தன. வீட்டு வாசலில் மாட்டு வண்டி புறப்பட தயாராய் இருந்தது. எல்லோர் முகத்திலும் நல்லபடியாய் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்ட சந்தோஷம். மாமியார் கிழவி வாய் நிறைய கும்பகோணம் சீவல் வெற்றிலை புகையிலையை குதப்பியபடி, பட்டணத்து பிள்ளைய காணமே, சொல்லிட்டு போவணும் என்றாள். ஆ, இந்த வந்துடுவான். பட்டணத்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தது, காலார நடந்து வர போயிருக்காங்க. ஆண்டியம்மா பவ்யமாய் சொன்னாள். தங்கச்சிய நிச்சயம் பண்ணியிருக்கு. சம்மந்தி வீட்டுக்காரவங்க கிளம்புற வரைக்கும் இருந்து வழி அனுப்பணும்னு மறுவாதி தெரியலையே. பட்டணத்து படிப்பு இதைத்தான் கத்து கொடுத்துச்சா? ஆ, வீட்டுக்கு மூத்தது துப்பில்லாம இருக்கே. ஐயோ ஐயோ, சம்மந்தி அம்மா தப்பா நினைக்கப்படாது. எலே, யார்ல அங்க? போய் இருளாவை கூட்டியா? கோயிலு குளம்பக்கத்துல போயிருப்பான். பச்சையப்பன் பக்கத்தில் நின்றவனை விரட்டினான். இந்த அண்ணன் வந்துடுச்சு. புறப்பட்ட பையன் சொன்னான். ஏய், சீக்கிரமா இருளா. எம்மா நேரமா இவ காத்துட்டு இருக்காக. சரியான நேரத்துல காணாம போயிட்டியே. ஆள் ஆளுக்கு அதட்டினார்கள். சரி தம்பி, நாங்க வாரோம். கல்யாண தண்ணிக்காச்சும் வீடு தங்க பாருங்க. நீங்க தான் தோள்ல போட்டு வேலையை பண்ணணும். யாருக்கோ பேஞ்ச மழைன்னுட்டு ஊர் சுத்தி பார்க்க கிளம்பிட்டா சம்பந்தாருக்கு உடம்பரப்பு மறுவாதி பண்ண வேணாமா? ஆ? பெரிய தொண்டையுடன் அந்த அம்மா கேட்டதும் சுறுசுறுவென்ற கோபம் பற்றி கொண்டு வந்தது இருளப்பனுக்கு. சும்மா தொணக்காதீங்கம்மா, நானும் ஆரம்பத்திலிருந்தே பார்க்குறேன்.
ரொம்ப தெனாவட்டா பேசுறீங்க. மாப்பிள்ளைக்கு அம்மானா 2 கொம்பா முளைச்சிருக்கு. ஆ என்னவோ உங்களுக்கு மட்டும்தான் மானம் மறுவாதி எல்லாம் இருக்குன்னு நெனப்பா? நானும் நாளைக்கு கல்யாணம் கட்டுவேன் தான். அன்னைக்கு எங்க அம்மா மாமியார்காரின்னு ஹோதா பண்ணா தட்டி உட்கார வைப்பேன். ஏன்பா மாப்பிள்ளைக்காரரே, காலையில டீ கடை வாசல்லையே உங்க அம்மா என்ன அவமானப்படுத்துச்சு. வாய கப்புன்னு மூடிட்டீங்க. இப்பவும் பார்த்துட்டு சும்மா இருந்தா எப்படி? நாளைக்கு என் தங்கச்சிக்கு ஒரு அவமானம்னாலும் இப்படித்தான் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? மூச்சை விட மறந்த மாதிரி இருளப்பன் நீளமாய் பேசியதில் எல்லோருமே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன ஏதென்று சுதாரிப்பதற்குள் ஒரே மூச்சில் இவ்வளவையும் சொல்லி முடித்திருந்தான் இருளப்பன். டேய் இருளா, என்ன பேசுற நீ? பெரியவங்கங்கிற மறுவாதி இல்லாம விழுடா விழு, அவ கால்ல மன்னிப்பு கேளுடா, விழுடா நாயே. புடதையில் கை வைத்து தள்ள பார்த்தான் பச்சையப்பன். ஐயோ ஐயோ, என்ன அக்கிரமம் இது? என் வயித்துல பிறந்தது இப்படி தருதலையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. ஆளு அம்புன்னு விவரம் புரியாம உளருதே. அம்மா தாயே, என் புள்ளைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டதுன்னு நினைக்க. பெரிய மனசு பண்ணி சின்ன பயலோட வார்த்தைய காதுல போட்டுக்காத தாயி, மனசுல வச்சுக்காத தாயி, உன் கால்ல வேணாலும் விழுறேன். கண்ணீர் மொல மொலவென வடிந்தது ஆண்டியம்மாவுக்கு. நிச்சயம் பண்ணி பாக்குவத்துல மாத்தின உடனே மரியாதை இல்லாம போயிடுச்சே. ஏ ராசேந்திரா, வேணுமாடா இந்த அவமானம்? ஊரு விட்டு ஊரு வந்து பொண்ணு எடுத்தா இப்படித்தாண்டா நடக்கும்? சொல்லுடா, இந்த சம்மந்தம் வேணுமா நமக்கு? ஐயோ தெய்வமே, உங்க அப்பாரு இருந்தா அது நடக்குமா? ஆ, இந்த அவமானம் எல்லாம் உனக்கு தானிட்டு போய் சேர்ந்துட்டாரே மவராசன். நேத்து பிறந்த பையன், முளைச்சு 3 இலை விடாத பயலெல்லாம் என்ன கை நீட்டி பேசுறானே. நாக்குல நரம்பில்லாம பேசுறானே. கடவுளே, ஏன் ஜாமி, இந்த அக்குறும்ப பார்த்துட்டு சும்மா இருக்கியா நீ? மார்பில் அடித்து கொண்ட மூக்கை சிந்தி போட்டு கண்ணீர் விட்டு கூக்குரலாய் அழ ஆரம்பித்தாள் அந்த அம்மாள். காலையில் இருந்த வேடிக்கையும் விருந்துமாய் கேளிக்கையும் களிப்புமாய் சிரிப்பும் சந்தோஷமுமாய் இருந்த வீடு கண் மூடி திறப்பதற்குள் மாறிப்போனது. நண்பர்கள் முன்னிலையில் தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வென்ற இருளப்பன் இளமை திமிரில் ஏதோ சொல்லப் போக மளமளவென்று தீ பிடித்த மாதிரி நிமிஷமாய் என்னவெல்லாமோ நடந்து விட்டது. ஏறுடா வண்டியில, இனிமே இவக நிழல கூட மிதிக்கிறது பாவம். அப்பவே சொன்ன, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கை நனைக்க வேணாம்னுட்டு. நீதான் பெருந்தன்மையா இரு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு வியாக்கியானம் பேசுன. உன் பேச்ச கேட்டதுக்கு எனக்கு தண்டனை. மகனை வண்டியில் ஏற சொன்னாள் அந்த அம்மாள். ச்சே, விடுமா, ஏதோ நினப்புல மச்சான் பேசிட்டார் போல. சுதிமதி இல்லாம போயிடுச்சு. ராஜேந்திரன் இழுத்தான் தயக்கமாய். அடே சதிகார பயல, உங்க அம்மாக்காரிக்கு அவமானம் பார்த்துட்டு சும்மா இருக்க? இப்ப அவங்க பக்கம் சாஞ்சு மயக்கத்துல பேசுறியா நாயே? தள்ளு, நான் வீட்டுக்கு போறேன். கருப்பா, வண்டியை எடு, நான் சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுதேன். விறுவிறுவென்ற புடவையை இழுத்து செருகி வண்டியில் ஏறப்போனாள் அந்த அம்மாள். ஏய் இருளா, போடா, போய் அவன் காலில் விடல, இல்லனா உன் தங்கச்சி வாழ்க்கை பாழா போயிடும்ல. போ போ, உன் திமிரு அடங்கணும், நாக்க அடக்கி பேச பழிக்கோ. போடா போ. கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டார் பச்சையப்பன். மூங்கில் மாதிரி மலையாமல் விரைப்பாக நின்றான் இருளப்பன். முகத்தில் ஒரு விதமான இறுக்கம். ஏன் தம்பி, என் வயித்துல கொல்லிக்கட்டைய சொருகிற மாதிரி பண்ணிட்டியேடா பாவி. பட்டணத்துல படிச்சுட்டா யார வேணும்னாலும் எடுத்தெறிஞ்சு பேசிடலாமா? ஆ, மட்டு மரியாதை கத்துக்கணும் முதல்ல. நம்ம வீட்டு பொண்ணு சம்பந்தியமா தயவுல தான் கண்ணுல தண்ணி இல்லாம வாழணும். அவங்க தெய்வ மாதிரி எதையும் நினப்புல வச்சுக்காம மூணா மனுஷிய, முகம் தெரியாத மனுஷிய பேசுற மாதிரி பண்ணிட்டியேடா பாவி. பாரு சங்கரிய பாரு, உன் தங்கச்சி கண் கலங்கி நிக்கிறா பாரு. ஓ, சம்மந்தியம்மா காலில் விழு, மன்னிப்பு கேளு, உன் வயசுக்கு நீ பண்ணலாம் போ. ஆண்டியம்மா தன் பங்குக்கும் ஏதேதோ புலம்பினாள். சுற்றி நின்ற வேடிக்கை பார்த்த கிராமத்து மக்கள் ஆள் ஆளுக்கு இருளப்பனுக்கு அறிவுரை சொன்னார்கள். காது முழுசும் இதே எதிரொலித்தது. டேய் மச்சி, கிழவிக்கு பாட சொல்லணும், நீ பாட்டுக்கு தொபால்னு விழுந்துடாத, நாம யாருன்னு அவளுக்கு காட்டணும். இப்பவோ அப்பவோன்னு கிளவி மூச்சை பிடிச்சுக்கின்னு இருக்கு, அதுக்கு இவ்வளோ தெனாவட்டா? ஆ, நம்ம தலைவரையா அவ காலில் விழ வைக்க? ஆ, நிச்சயமா நடக்காது, நிமிர்ந்து நில்லுடா மச்சி. நண்பர்கள் ஒவ்வொரு விதமாய் அறிவுரை சொல்ல, நான் என்ன சொல்லக்கூடாததையா சொல்லிவிட்டேன்? இந்த பொம்பளை காலில் நான் ஏன் விழ வேண்டும்? இந்த ரீதியில் இருளப்பன் நினைக்க,
அவன் தன் காலில் விழுவான் என கொஞ்சம் நம்பி எதிர்பார்த்த சம்மந்தி அம்மாள் அது நடக்காமல் போகவே இன்னமும் அவமானம் தாங்காமல், கருப்பா கிளம்பு, நட்ட நடு வீதியில 4 மக்க பாக்கையில நாக்க புடுங்கி விட்டு வேடிக்கை காட்டுறாக. ஏன் உப்ப தின்னதுக்கு கொதிப்பு வரலையே உனக்கு? ஆ? அந்த காலத்து திரௌபதி பட்ட மாதிரி இல்ல என்ன அவமானப்படுத்துறாக? போரும், இனிமே இந்த மண்ணை மிதிப்பனா? நான் செத்தாலே இவக சம்பந்தம் வேணாம். 4 பணம் கொட்டி கொடுத்தாலும் இவக வீட்டு தண்ணி வேணாம். போரும், சடுதியில கிளம்பு. புடவை முந்தானையை விசிறி உதறிவிட்டு விடுவிடுவென்று நடந்து போய் வண்டியின் பின் வில் கம்பியை இழுத்து ஏறி உட்கார்ந்தாள் அந்த அம்மாள். நிச்சயம் செய்த பெண் சங்கரியின் எடுப்பில் எளிமையான அழகில் இறங்கி போய் கல்யாண கனவுகளோடு இருந்த மாப்பிள்ளை பையன் இந்த அதிர்ச்சியையும் கோபத்தையும் எரிச்சலையும் ஜீரணிக்க முடியாமல் அலை பாய்ந்தான். ராசேந்திரா, நீ இவக வீட்டோட தங்கிரு. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் வீட்டு மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பொண்டாட்டியா ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு காவடி தூக்குற ஆசாமிய இப்பத்தான் காங்க. பரவாயில்ல, பெத்து வளர்த்து இத்தனை வருஷம் ஆளாக்கி என் புள்ளைய முழுசா பறி கொடுத்தேன்னு நினைச்சுக்கிற. போய் 2 சொம்பு தண்ணீர் விட்டு தலை முழுகிடுற. ஏண்டி பொண்ணுங்களா, உங்களுக்கு தனியா மறுவாது பண்ணி செய்தி சொல்லணுமா? உங்க அம்மைக்கு அவமரியாதைன்னா நீங்கள்லாம் துடிக்கணும். செத்த போன மாட்டும் நிக்கலே, நாசமா போவீக. எட்ரா வண்டிய. போட்ட அதட்டலில் வண்டி மாடுகளுக்கும் புரிந்து வண்டி நகர ஆரம்பித்தது. ஹே ஹே, த த போட ராஜா. கருப்பன் சாட்டையை கழற்றி வண்டியை நகர்த்த, இரு தாயி, உனக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கும் தானே. தோ வாரோம். என்னமே இப்படி சொல்லுத? இந்த பொடி பயலுக்கு இருக்கிற வாயை பாருன்னு இடி விழுந்த மாதிரி நாங்க நிற்கோம். அவங்க பக்கத்து ஆளுன்னு நினைச்சிட்டியே. எம்மாடி, தோ வர்றோம். பட்டுப்புடவை சரசரக்க பெண்கள் நகர்ந்த வண்டியின் பின்னாலேயே ஓட, சங்கரியின் முகம் எங்காவது தெரியாதா என்ற ஏக்கமா எட்டி பார்த்த ராஜேந்திரன் மெதுவா இருளப்பனிடம் வந்து காதை கடித்தான். என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டீக? சின்ன பொறி கொளுத்தி விட்டுடுச்சே. நெதமும் கண்ட கனவெல்லாம் பொசுங்கி போயிடுச்சே. இனிமே அம்புடுத்தேன். எங்க அம்மாவை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. சங்கரிய நினைச்ச மனசால வேற பொண்ணையும் நினைக்க முடியாது. எங்க அம்மா சமாதானம் மறந்துக்குள்ள எனக்கு தலை நரைச்சிடும். ச்சு, கொடுத்து வச்சது அம்புடுத்தேன். இனிமே எப்பவோ இருப்பு மிச்சம் இருந்தா கொடுக்க வாங்க. மிச்சம் இருந்தா பின்னாடி பொருந்தி வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அடுத்த சென்மந்தான். சொல்லிடுங்க, உங்க தங்கச்சிகிட்ட சொல்லிடுங்க. இதை சொல்லி முடிப்பதற்குள் நடு வீதி என்றும் பார்க்கவில்லை. கல்யாணம் கட்டும் வயசில் இருக்கும் ஆண் பிள்ளை என்றும் பார்க்கவில்லை. கண்ணீர் முட்டியது ராஜேந்திரனுக்கு. இருளப்பனின் கையை பிடித்து தொண்டை அடைக்க சொன்னவன் மெதுவாய் வீட்டை திரும்பி பார்த்து சங்கரியை தேடும் கண்ணோடு தொய்வாக நடக்க துவங்கிய போது கண்ணை கட்டினார் போல் இருள் கவித்து விட்டது. பறவைகள் எல்லாம் கூட்டில் அடைந்து விட்டன. 3ஆம் பிறை நிலவு தேங்காய் கீரல் மாதிரி மெல்லிசாய் வலம் வந்துவிட்டது. சிரிப்பும் கலகலப்பும் காணாமல் போய் காற்றில் கூட ஒரு சுருக்கமும் இறுக்கமும் பின்னி பிணைந்திருந்தது. ஐயோ, போறாகளே சம்மந்தியம்மா, மனசு வருந்திட்டு போறாகளே. கடவுளே, ஏன் ஜாமி உனக்கு கண்ணில்லையா? என் பொண்ணை இனிமே யாரு கட்டுவாக? நிச்சயம் பண்ணி வேணாம்னு உதறிட்டு போன பெண்ணை யாரு சீந்துவாக இனிமே? கடைசி மூச்சு வரைக்கும் கழுத்துல தாலி வாங்காம வாழா வெட்டியா தனிக்கிட்டியா இருக்கணுமா? எப்படி என் மவளை கரையேத்த? பிலாக்கணம் பாடுவது மாதிரி பெரிய குரலில் அழுதாள் ஆண்டியம்மா. என்ன விடு, கையை விடு மணி. இத்தனை அவமானத்துக்கு அப்புறம் நான் ஏன் உசுரோட இருக்கணும்? விடுங்க, நான் போறேன். அரளி விதை, ஆத்தங்கரை, பாழுங்கிணறுன்னு எதுவும் இல்லாம போயிடுமா எனக்கு? ஒவ்வொரு வீட்டுல அண்ணங்கார தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. இங்கிட்டு என்னன்னா நிச்சயமான கல்யாணத்தை முறிச்சுப்பிட்டானே என் உடம்பரப்பு. ஐயனாரே, நான் இனிமேயும் உசுரோட இருக்கணுமா? சுற்றி நின்று தன்னை கட்டுப்படுத்திய ஊர்க்கார பெண்களின் கையை உதறிவிட்டு திமிரி கிளம்பி ஓட பார்த்தாள் சங்கரி. இவர்களெல்லாம் கூப்பாடு போட்டு கத்தி தீர்த்து கண்ணீர் விட்டு சோகத்தை வடிக்க பச்சையப்பன் இடிந்து உட்கார்ந்ததுதான். ஒரு வார்த்தை பேசவில்லை. எந்த அதிர்ச்சியும் காட்டவில்லை. வயலை விற்று கடன் வாங்கி மகளை கரை சேர்க்க முட்டி மோதி என்னவெல்லாமோ செய்தவருக்கு எல்லாமே ஒரே நொடியில் நொறுங்கி போனது பெரிய அதிர்ச்சி. இறுகின மனசும் முகமுமாய் சுவரோரமாய் போய் சுருண்டு உட்கார்ந்து
மடிந்து தரையில் விழுந்தார் பச்சையப்பன். வாசலிலேயே குந்தி புடவை தலைப்பால் மூக்கை சிந்தி மாரடித்து அழுதாள் ஆண்டியம்மா. சங்கரியை இழுத்து மார்போடு அணைத்து கதறினாள். அடி பாவி பொண்ணே, இப்படி ஒரு அண்ணங்காரன் தேவையா? தங்கச்சி, தாலிய தட்டி பறிக்கிற உடம்பரப்பு வேணுமா சொல்லு. அவன்கிட்ட சொல்லு, அந்த தருதல பையில தலை முழுகிட்டேன்னு சொல்லு. இந்த வீட்டுப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லு. என் தாயி, இனிமே உன்னை எவன் சீந்துவா? ஆண்டியம்மாவின் அழுகை குரல் ஊர் கோடி வரைக்கும் கூட கேட்டது. கிராமத்து ஜனங்கள் எல்லோரும் வந்து வேடிக்கை பார்த்தார்கள். அட, இத பாருடா அநியாயத்த! மாமியார்னு மட்டு மரியாதை இல்லாம ஒருத்தன் பேசுவானா? ஆ? இப்படி ஒரு கூட்டம். பட்டணத்துல இருந்து கிளம்பி வந்தது ஊர் சுத்தத்தானா? எரும மாடுந்த ஊர் சுத்துது. கல்யாணம் பேச வந்தவங்க கிட்ட எடுத்தெறிஞ்சு பேசினா சரியா? எவன் சம்மந்தம் பேசுவான் சாக்கடைங்க கிட்ட? வெறும் வாய்க்கு கிடைத்த அவலாய் ஆவலாதி பொறி பறந்தது. எல்லோரின் சுட்டு விரலும் இருளப்பனை குற்றம் சாட்டியே நீண்டன. என்னப்பா இருளா, இப்படி பண்ணிட்டியே? பட்டணம் போய் படிச்சு கௌரதையான மனுஷனா திரும்புவேன்னு நினைச்சோம். மனுஷனுக்கு மனுஷன் தர மறுவாதையை கூட மறந்துட்டு வந்திருக்கியே. நினப்பில்லையா உனக்கு? கிராமத்து ஜனங்கப்பா. பணங்காசு விடவும் மட்டு மரியாதை தான் இவங்களுக்கு முக்கியம். அதுவும் சம்பந்தாருக்கு செருப்பு தொடச்சு விட கூட மக்கமாறு தலையாற்றாக. ஏதோ கேள்வி கேட்டுட்டா கண்ணு வெறி பிடிச்சு ஆடிட்டியே. பாரு, எல்லாரும் போயிட்டாக. இனிமே எப்படி அவங்கள கேட்க? மூஞ்சியில முழிக்க, கல்யாணத்தை நடத்த? ஆ? என் பிள்ளைங்களா, எல்லாருமே படிச்சவனுக்கு தாங்க நீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லாம அவனை உசுப்பி விட்டுட்டீங்க. வேடிக்கை பார்த்தீங்க. ஆ, பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே விடியுமான்னு தான் தெரியல. எல்லாம் தலையெழுத்து. மணி, நீ இருந்து சங்கரிய சமாதானப்படுத்து. அரளி விதை அது இதுன்னு ஏடா கூடமா பண்ணிட்டு போகுது. ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நான் காலையில் அறுப்புக்கு போவோணும். வீட்டுக்கு போகிறேன். பாவாடை காலியான காய்கறி கூடையோடு மகள் மணியம்மாவுக்கு சொல்லிவிட்டு போனான். அவன் கவலை அவனுக்கு. சங்கரி கல்யாணம் முடிந்துவிட்டால் மணியம்மாவை எப்படியாவது இருளப்பனுக்கு கட்டி வைத்து விட வேண்டும் என்ற நினைப்பில் மண் விழுந்துவிட்ட வருத்தம். இனிமேல் இவர்கள் சமாதானமாவார்களா? சம்மந்தியாவார்களா? மணியை பச்சையப்பனின் மருமகளாக்க முடியுமா? எப்போது நடக்குமா? ஏதேதோ கவலையில் நொறுங்கி போய் நடந்தான் பாவாடை. ஏய் போங்கடா, அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க. இங்கன என்ன பயாஸ்கோப்பா காட்டுறாக? ஆ, போங்களே, போய் வெந்ததை தின்னுப்புட்டு உருளுங்களே. ஐயனார் கோயிலில் இருந்த சாராய மயக்கத்தில் தள்ளாடி வந்த அமாவாசை குழற குழற என்னென்னவோ பேசினான். கையில் இருந்த கம்பினால் காற்றில் வீசி விரட்டினான். ஏய் இருளா, என்னாச்சு? மூஞ்சியில சோகம். இத பாரு, என்ன பாரு, ஊத்த வேண்டியதை ஃபுல்லா ஊத்திக்கிட்ட. கவலையே இல்லை. இந்தாடா, நீயும் குடிச்சு பாரு. இந்த வருத்தம் எல்லாம் தூசின்னு சொல்வ. இந்தா. இடுப்பு வேட்டையில் செருகி இருந்த சின்ன சாராய பாட்டிலை இருளப்பனிடம் நீட்டினான் அமாவாசை. அதிர்ந்து போய் சடார் என்ற பின் வாங்கினான் இருளப்பன். வீட்டு வாசலிலேயே அம்மா அப்பா தங்கச்சி பார்க்கும்போதே இப்படி நீட்டுகிறானே. ஏற்கனவே சோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த அதிர்ச்சியும் வேண்டுமா? ஆனால் அவர்கள் இதை கவனிக்கும் நிலையில் இல்லை. பொச பொசவென்று அழுது ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தார்கள். இருளா, ச சரி விடு, நடக்க கூடாதது நடந்துடுச்சு. எவ்வளோ நேரம்தான் ஃபங்க் ஆகி உட்காருவ? ஆ, வா, போய் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். சேகர் இருளப்பனின் முதுகை தட்டி சொன்னான். ஆமா சேகர், ஏதோ கிராமம்னா வித்தியாசமா அனுபவம் இருக்கும், ஜாலியா இருக்கலாம்னு வந்தோம். இங்க என்னடான்னா வம்பு வழக்கு சண்டை அழுகைன்னு கேவலமா இருக்கு. வேணாண்டா இருளா, ஒரு வாரம் தங்க வேணாம், நாளைக்கே கிளம்புறோம். இம்சை தாங்கல கிராமத்துல. தும்மினா மரியாதை குறைச்சல், இருமுனா மரியாதை குறைச்சல், 2 வார்த்தை அழுத்தி பேசிட்டா மரியாதை குறைச்சல்னு கிளம்பிடுறாங்க ஆளுக்கு. ஏப்பா சாமி, ஆளை விடு. நமக்கு மெட்ராஸ் தான் லாய்க்கி. யாருக்கும் யாரை பற்றியும் கவலைப்பட நேரம் இருக்காது. சலித்து போய் பேசினான் முத்து. நண்பர்கள் பட்டாளம் ஏதேதோ பேசி மனசை சந்தோஷப்படுத்த முயற்சித்தாலும் இருளப்பனால் முடியவில்லை. கும்பலாய் கிராமத்துக்கு வெளியே நடக்க ஆரம்பித்தார்கள். நண்பர்கள் கால்கள் நடந்தாலும் மனசுக்குள் 1000 போராட்டம் இருளப்பனுக்கு. தங்கையின் திருமணம் நடக்குமா? மிக பெரிய வேதனை மனசை அறுத்தது. அமாவாசையின் பின்னால் போய்க் கொண்டிருந்தார்கள் நண்பர்கள். பக்கத்து டவுனுக்கு போலாம் இருளா, சினிமாவுக்கு போய் உட்கார்ந்தா கவலையெல்லாம் மறந்துடும் என்றார்கள்.
அதுக்கு சினிமாவுக்கு ஏன்? கை காசு போட்டு டவுனுக்கு போகணுமா? இந்தா இத ஒரு வாய் ஊத்து. கவலையாச்சு மண்ணாச்சு. மீண்டும் அமாவாசை நீட்டினான். கோபமும் சோகமும் துக்கமும் வேதனையும் பொங்கி பொசுக்கியதில் என்ன செய்கிறோம் என்கிற சிந்தனையே இல்லாமல் சாராய பாட்டிலை வாங்கி கடகடவென்று முழுங்கினான் இருளப்பன். குதிரை மேல் உட்கார்ந்து எல்லாவற்றையும் மௌன சாட்சியாய் பார்த்து கொண்டிருந்தார் ஐயனார். பரீட்சை முடிவதற்கான மணி நீளமாய் அடித்தது. அடுத்த வினாடி மடித்து வைத்திருந்த தாளை ஆசிரியரிடம் நீட்டிவிட்டு பாய்ந்து வெளியே வந்தான் இருளப்பன். தேர்வு அறையில் அது வரைக்கும் இருந்த மூச்சடைப்பு நீங்கி நிம்மதியாய் மூச்சு விட்டான். 3 மணி நேரமாய் மரண அவஸ்தை. பதில் எதுவுமே தெரியவில்லை. வாயில் ஒரு சிகரெட்டை பொருத்தி பற்ற வைத்து நீளமாய் ஆழமாய் உள்ளே இழுத்து நிதானமாய் வெளியே விட்டான். தொண்டை குழி மூக்கு காதுக்குள் சூடு வெது வெதுவென பரவியது சுகமாயிருந்தது. டேய் மச்சி, எப்படிரா? ச்சு, ஊத்திக்கோ முத்து. நீ? பார்க்கலாம். வெத்து பேப்பரை மட்டும் எழுதி கொடுத்தாலும் பாஸ் மார்க் போடணும்னு சட்டம் கொண்டு வந்தா நான் நிச்சயமா பாஸ் தான். காலரை தூக்கி விட்டான் முத்து. நானும் அதே தாண்டா. அரியஸ் வந்தா எப்படி முடிக்க? எப்படி வேலை கிடைக்கும்? அடுத்ததையும் முடியாண்டா. எப்படி சரளாவை கல்யாணம் பண்ணிக்க? நீ வேற விவரம் புரியாம. நம்மளோட வெத்து பிஏக்கு எவன்டா வேலை தரப்போறான்? அதுலேயும் 1000 அரியர்ஸு அட்டம்ப்ட்டு, பார்டர்ல பாஸு, ஜஸ்ட் பாஸ், இப்படி 1000 அலங்கோலம். நம்ம மார்க்கை எல்லாம் பார்த்தா நமக்கே குமட்டிட்டு வாந்தி வருது. இந்த அழகுல லட்சணமா வேலை கிடைக்கணும். ஆம்பளைங்கிற ஹோதாவில் பொண்ணு கேட்டு போகலாம். இல்லையே, நம்மளோட இந்த ஜன்மம் இப்படியே நாய் பறப்பா சீரழிய வேண்டியது தானா? நீளமா லெக்சர் கொடுக்க எங்க கத்துக்கிட்ட இருளா? ஆ இந்த அறிவெல்லாம் முதல் வருஷம் சேரும்போதே இருக்கணும். என்னமோ காணாதது கண்ட மாதிரி புதுசா சுதந்திரம் கிடைச்ச மாதிரி கழுதியா சுத்துறோம். இத்தனை வருஷமா உருப்படியா என்னைக்காவது பாடம் கேட்டிருக்கமா? கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கமா? இந்த அழகுல பொண்ணுங்க வேற ஆட்டிட்டு ஆட்டிட்டு கிளம்பி வந்துடுதுங்க. நம்ம மூடு அம்பேல் தான். ஹாய் முத்து, பரீட்சை எப்படி யார்? ஆங்கிலையார் தேவியின் நாக்கில் புரண்டது. பின்னால் இருந்து வந்து முத்துவின் முதுகில் பளார் என்று தட்டினாள். கொஞ்சம் தள்ளாடி இருளப்பனின் மீது சாய்வது போல் நடிக்க அவனும் பின்னால் சாய, யாரடி அது? எங்கால பிடிச்சு தள்ளி விடுறது? கை வச்சனா நடக்கிறதே வேற. டாட் பூட் என்று பரட்டை தலையாய் பறந்த முடியோடு அழுக்கு நிற சுரிதார் கனகாமரம் செக்கச் சவேல் என்ற நகப்பூச்சு கையில் பெயருக்கு 2 புஸ்தகம் என எடுத்து வந்தாள் சரளா. பெயருக்கேற்றபடி நிறையவே சரளம். நடை உடை பாவனையில் அப்படித்தான் இருளப்பனை கவர்ந்தாள் சரளா. 2 வருஷமாய் காலையில் வகுப்புக்கு நுழையின் முன்பாக கூட சரளாவின் வகுப்பில் போய் அவளை பார்த்து 10 நிமிஷம் பேசிவிட்டு வந்தால்தான் அன்றைய பொழுது நல்லபடியாய் போகும். தவிக்கின்ற மனசு நிம்மதியாகும். அப்படிப்பட்டவன் 2 மாசமாய் அவளை பார்க்கவில்லை என்பதால் நொந்து போயிருந்தான். சங்கரியின் நிச்சயதார்த்தத்துக்கென்று கிராமத்துக்கு போய்விட்டு திரும்பினாள். ஸ்டடி லீவ் என்று சரளா அவளின் சொந்த ஊருக்கு போய்விட்டிருந்தாள். எப்போது வருவாள், என்ன ஏது என்று விபரம் தெரியாமல் இத்தனை நாளாய் வெறுத்து போயிருந்தான். அதனாலேயே படிக்க முடியாமல் தடுமாறி போனான். எந்த புத்தகத்தை திறந்தாலும் சரளாவின் முகமே தெரிந்தது. எல்லா பக்கத்திலும் சரளா இருளப்பன் என்று செதுக்கியது மாதிரி அவளின் கையெழுத்து பளிச்சிட்டது. பக்கத்துக்கு பக்கம் அவள் எழுதிய கடிதங்கள் அவர்களின் காதல் பற்றி, கல்யாணம் பற்றி, வாங்க வேண்டிய பைக் பற்றி, வீடு பற்றி, வசதிகள் பற்றி. இதெல்லாம் இருளப்பனை துரத்தி துரத்தி அடிக்க ரொம்பவே சோர்ந்து விட்டான். ஏற்கனவே சங்கரி நிச்சயதார்த்தத்தில் நடந்த கசமுசாவுக்கு இவனையே குற்றம் சொல்லி ஊரில் இருந்து கடிதம் வந்தது வேறு அவனை பாடாய்படுத்தியது. தோ இப்போது சரளாவை பார்த்ததும் எரிச்சல் கோபம் வேகமெல்லாம் தணிந்து ஜில் என்றானது. ஹாய் இருளா, சௌக்கியமா? என பார்க்காம ரொம்ப சந்தோஷமா? பக்கத்தில் வந்து அவனின் கையை பிடித்து குலுக்கி அழுத்தினாள். அப்பாடா, தாகம் தீர்ந்தது மாதிரி சுகமாய் இருந்தது அவனுக்கு. தோ பக்கத்தில் சரளா. என் மூச்சு காற்று படும் நெருக்கத்தில். என்ன சென்றிது? வாசனை மூக்கை துளைக்கிறதே. ஹேய் மச்சி, என்னாச்சு உனக்கு? எவ்வளோ நேரமா உங்க ஆளு கேட்குறா? காதுல விழலையா? முத்து உலுக்கினான். ஆ என்ன? சரளா டியர், என்ன கேட்ட? சுரக்காய்க்கு உப்பு இருக்கான்னு கேட்டேன். முத்து, உன் ஃப்ரெண்டை பாரேன். நான் 2 மாசம் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளையே மறந்துடுச்சுப்பா.
ஓ! அப்படி இல்ல சரளா. சந்தோஷம். என்னையே மறந்துட்டேன். 2 மாச தாகம் இப்பதான் தீந்துச்சு. பேசி பேசியே ஆளை மயக்கறதுல நீ மன்னன்யா? சரி சொல்லு. கேள்வி எல்லாம் கேட்ட ஞாபகம் இருந்துச்சா? பூர்வ ஜென்ம கதை மாதிரி இருந்துச்சா? ச்சு! விடு சரளா. ஒரு கிளாஸ்ல கூட ஒழுங்கா உட்காராத அவனுக்கு எந்த கேள்வியுமே புரியாது. நீ வந்த நாள்ல இருந்து 2 வருஷமா உன்னத்தான் சுத்துறேன். உன்னோட தான் பொழுத கழிக்கிறேன். படிக்கணும்னு புக்கை என்னைக்காவது தொட்டனா? அப்ப பரீட்சை அம்பேல் தானா? நான் பாஸ் பண்ணிடுவேன்னு எப்படி நினைச்சேன், நம்பினேன்? அப்ப அடுத்தது என்ன? இப்ப முதல்ல இங்க இருந்து கேன்டீனுக்கு போகணும். சூடா டீ குடிக்கணும். மத்ததெல்லாம் அப்புறம்தான். கல்லூரி கேன்டீன் வழக்கமாய் வகுப்பறையில் இருப்பதை விட கேன்டீனிலும் பஸ் நிறுத்தத்திலும் தான் மாணவர்கள் குழுமியிருப்பார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். படிக்க வேண்டும் என்பதை பற்றியோ பரீட்சையை பற்றியோ படிக்காத பாடத்தை பற்றியோ யார்தான் கவலைப்பட்டது? ஆள் ஆளுக்கு கையில் பெப்சி கோக் டீ சமோசா அது இது என்று மென்று விழுங்கியபடி பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் ஜோடியை கண்ணால் விழுங்கியபடி, இருளா, இன்னைக்கு நீதான் கேஷியர். உங்க அப்பா 1ஆம் தேதி முழுசா 1000 ரூபாய் அனுப்பியிருப்பாரே. பண்ணு பண்ணு, எல்லாருக்கும் சமோசா பிரெட் சென்னா டீக்கு சொல்லு. சந்தோஷமாய் மேஜையின் மீது தாளமிட்டபடி சொன்னாள் சரளா. அப்படி சந்தோஷிப்பவளிடம் எப்படி சொல்ல? சங்கரி நிச்சயதார்த்தத்தில் குளறுபடி உண்டாக்கினப்புறம் பச்சையப்பன் பணம் அனுப்புவதை நிறுத்தியே விட்டார் என்று, டீக்கு கூட காசில்லாமல் நண்பர்களின் தயவில்தான் தண்ணீர் கூட குடிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? தன்மானம் என்னாவது? செருப்பு தைத்து ஷூ பாலிஷ் போட்டு பிச்சை எடுத்தாவது பணம் சம்பாதித்து விடலாம். இப்போது முக்கியம் சரளாவின் மகிழ்ச்சிதான். இருளப்பன் எழுந்து போய் 8 சமோசா பிரெட் டீக்கு சொன்னான். ஒரு டீ வாங்கி தர முடியல. உன்னை காதலிச்சு என்ன பிரயோஜனம்? உன்னை கல்யாணம் பண்ணா காத்தையே குடிச்சுக்கோன்னு சொல்லிடுவியோ? இப்படி கேட்டுவிட்டால் சரளாவை எப்படி சமாதானம் செய்ய முடியும்? ஏற்கனவே கேன்டீன் நாயருக்கு 400 ரூபாய் நிற்கிறது. வாசல் பெட்டிக்கடை நாராயணனுக்கு ஒரு 310. முத்து சேகர் நண்பர்கள் வகையறாவுக்கு ஆள் ஆளுக்கு 100 150. இப்படி பாக்கி. சின்ன கடன் எல்லாவற்றையும் அடுத்த வாரத்துக்குள் கட்டி முடித்தாக வேண்டும். ச்சு! என்ன பண்ண? இந்த அழகில் சரளா மீது பாழாய் போன காதல் வேறு. எல்லாம் நல்லபடியாய் முடிந்து கல்யாணம் வரை போக முடியுமா? தளர்வாய் நடந்து வந்தவனின் கையை பாய்ந்து இழுத்தாள் சரளா. வாயா, சுறுசுறுன்னு நடந்து வா. சரியான கிழமாட்ட தள்ளழிட்டு வரையே. வா, பக்கத்தில் உட்காரு. கடிச்சு கொதறிட மாட்டேன். அப்புறம் வேற என்ன விஷயம்? என்ன அப்புறம்? உனக்கு ஜாலிதான். பரீட்சை முடிச்சுட்ட. நிம்மதியா ஊரு பார்க்க போயிடுவ. புத்தகத்தை எல்லாம் தொட வேணாம். ம்ஹும். சரளா, அரியஸ் வரும்னு நினைக்கிற. அரியஸ் இல்லாதவன் எல்லாம் ஸ்டூடெண்ட் தானா? அதே அரியஸ்காரன் தான் சரியான ஆம்பளை. ஹோவென்று கை கொட்டி சிரித்தது கேன்டீன் கும்பல். சாக்ரட்டிஸ் தோத்தாம் போ. சரளாவும் தத்துவம் சொல்றாளே. சாக்ரட்டிஸ் யாருன்னு உனக்கு தெரியுமா இருளா? அவனையெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஊரு ரஜினி சிம்ரன் ஏதோ காலேஜ்ல 3 வருஷம் குப்பை கொட்டுறது, 4 பொண்ணுங்களை பார்க்கறது, அப்புறம் நம்மளோட 3rd கிளாஸ் பிஏ டிகிரிக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு தேடுறது, இல்லனா வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கு, வேலை கொடுன்னு அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறது, இப்படி ஓடிடும் நம்ம வாழ்க்கை. இப்போதே இருளப்பனின் குரலில் ஏராளமாய் விரக்தி எதிரொலித்தது. எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம். காலையில் தேர்வுத் தாளில் பெயரையும் கேள்விகளையும் தான் எழுதி வைத்தான். பதில் எதுவுமே தெரியவில்லை. இதுநாள் வரை ஒரு கிளாஸ் கூட போகாமல், ஒரு லெக்சர் கூட கேட்காமல், பஸ் ஸ்டாண்ட் பீச் சினிமா என்று சரளாவோடும் நண்பர் கும்பலோடும் நேரத்தை கழித்து வீணாக்கியதன் பலன் இன்று தெரிந்தது. அப்பா வயல் வேலை செய்து அனுப்பிய பணத்தை எல்லாம் நண்பர்களின் டீக்கும் சரளாவின் சரளாவின் சுடிதார் நெயில் பாலிஷ் அலங்கார பொருள்களுக்குமாய் செலவழித்து, இன்றைய நிலவரப்படி சுற்றி வர பெரியதாக 5000க்கு கடனும் இருக்கிறது. என்ன பண்ண போகிறேன்? எப்படி மீளப் போகிறேன்? நான் செய்த தப்பால், என் வாய் துடுக்கால் சங்கரியின் கல்யாணம் நின்று விட்டதென்று அப்பாவுக்கும் ஏராளமாய் கோபம் என் மீது. இதனாள் வரைக்கும் ஒரு வரி கடிதம் கூட வரவில்லை. தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குமா? அப்புறம் எனக்கும் உண்டா? ஏய் இருளா, என்ன நீ இப்பெல்லாம் அடிக்கடி உனக்குள்ளேயே காணாம போயிடுற? நாங்க சாப்பிட்டாச்சு. சீக்கிரம் முடி. அப்படியே தியேட்டருக்கு கூட்டிட்டு போ. இன்னைக்கு உன் ட்ரீட் தான். சரளா உலுக்கினாள்.
அவனுக்கு கல்யாண கனவு. ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா? அப்ப கூட மூச்சுக்கு 300 தரம் உன் பெயரைத்தான் சொன்னான். கண்ணு முழிச்சுக்கிட்டே கனவு கண்டான். ஆ, அப்படியா இருளா? முத்து சொல்றது நிஜமா? மன இறுக்கத்தோடு லேசாய் தலையாட்டினான் இருளப்பன். நீ எனக்காக ஒண்ணு செய்யற வரை நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு சரளா. ஒண்ணு இல்ல 100 பண்ணுவான் உனக்காக. இருமுத்து இருளா தலையசைக்கட்டும். சொல்லு சரளா. யப்பா, பேச்சு மறந்து போச்சோன்னு நினைச்சேன். ஆ, இருளப்பன்கிற கேவலமான பேரை நீ மாத்தி ஆகணும். அசிங்கமா இருக்கு. மாடனா அஜித், சூர்யா, சுரேஷ், ரமேஷ்னு வச்சுக்கோ. கெஜெட்ல மாத்து. அப்பத்தான் நான் உன்னோட பேசுவேன், பழகுவேன். ச்சு, என்ன சரளா இது? 1000 தரம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது எங்க குல தெய்வம் பேரு. அப்பா அம்மா வேண்டி வச்ச பேரு. சரி, அப்ப அந்த கன்றாவி பெயரையே கொஞ்சிட்ரு. நான் வரேன். தேவி, வா போகலாம். பெரும் சப்தத்துடன் நாற்காலியை பின்னால் தள்ளி விடுவிடுவென்று வேகமாய் போனாள் சரளா. அறை கதவை திறந்து பொத்தென்ற கட்டிலில் சரிந்தான் இருளப்பன். மனசெல்லாம் சோர்வு. இன்றைக்கு என்ன சோதனை மேல் சோதனை. கோபமாய் சரளா போனது. பரீட்சை கை நழுவி போனது. தோ இப்போது கிராமத்தில் இருந்து 2வது கடிதம். அப்பாதான் வேதனையாய் எழுதியிருந்தார். சங்கரியை பார்க்க வேதனையா இருக்கு. அவள் பண்ணாத தப்புக்கு தண்டனை. அரளிச்செடி பக்கமா அவ போனா. பக்கத்திலேயே நிக்கிறேன். கிணத்தடிக்கு அவ போனா பின்னாடியே ஓடுறேன். துணி காய போட கொடிக்கயிறு எடுத்தா கூட கண் சிமிட்டாம பாக்குறேன். ஒன்னு புரியுதா? பொண்ணுன்னு ஒருத்தி உசுரோட இருக்கணும் எனக்கு. உன் திமிரால உன் தங்கச்சி சீரழியறா. நிச்சயம் பண்ணவளை வேற எவனும் கட்டிக்க மாட்டா. நீதான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். வரட்டு கௌரவத்துக்கு அவ வாழ்க்கை பலியாகணுமா? பாவாடை வேற நெதமும் கேட்கறான். மணியம்மாவுக்கும் வயசாகுதாம். உனக்கு கட்டி வைக்கணுங்கிறான். வயலி சீராய் தர்றானாம். பரீட்சை முடிஞ்சதும் ஊருக்கு வா. கல்யாணம் காட்சி முடிச்சு வயல் வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இரு. உன்னால இந்த நிம்மதியாச்சும் எனக்கு கிடைக்கட்டும். மறந்துடாத. சங்கரியும் மணியும் உன்னாலதான் சிரிக்கணும். 2 பேருக்குமே வாக்கு கொடுத்துட்ட. நீதான் காப்பாத்தியாகணும். உடனே வா. சம்மந்தியம்மா காலில் விழுந்தாவது சங்கரிக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது அண்ணங்கிற முறையில உன் கடமை. மறந்துடாத. நுணுக்கி நுணுக்கி எழுதியிருந்த பச்சையப்பனின் கடிதத்தை மறுபடியும் படித்தான் இருளப்பன். காலில் விழவா? அந்த கிழவியின் காலில் நான் விழவா? நடக்கவே நடக்காத விஷயம். மனசில் எரிச்சல் பிராண்டியது. மணியம்மாவை ஒரு நிமிஷம் நினைத்து பார்த்தான். எப்படி இருப்பாள் அவள்? சின்ன வயசில் ஒன்றாய் விளையாடி இருக்கிறான் மணியம்மாவோடு. அவளையே கல்யாணம் செய்யவா? அவள் திமிசு கட்டையாச்சே. கிராமத்துக்கே உரிய கரடு முரடான கையும் காலும், விளக்கெண்ணெய் வாசனை வீசும் தலைமுடியும், மஞ்சளிலேயே குளித்து முடித்த மாதிரி கருத்த உடம்பில் பளபளக்கும் மஞ்சளும் கண்டாங்கி சேலையும் கட்டிய மணியை நினைத்து பார்த்தான் இருளப்பன். 2 வார்த்தை சரளமாய் பேசக்கூட தெரியாதே அவளுக்கு. சரளாவின் ஸ்டைலுக்கும் அழகுக்கும் பேச்சுக்கும் ஈடாவாளா அவள்? மணியை கல்யாணம் கட்டி வயல் வேலை பார்த்து மாடு ஓட்டி சாணி தட்டி பம்ப் செட்டில் குளித்து மாட்டை குளிப்பாட்டி ஐயனார் கோயில் டூரிங் டாக்கிஸ் அரச மரத்தடி அரிக்கேன் விளக்கு 8 மணிக்கு படுக்கை இப்படி அசல் கிராமத்தானாய் மாறப்போகிறேனா? காலில் ஒட்டிய சேரும் தலைப்பாகையும் தார் பாய்ச்சி கட்டிய வேட்டியும் கக்கத்தில் மாடு ஓட்ட குச்சியும் மண் கலயத்தில் கஞ்சியுமாய் தன்னையே நினைத்து பார்த்தான் இருளப்பன். ச, கேவலம். இங்க மெட்ராஸ்ல பியூனாவாச்சும் இருப்பனே தவிர வயல்ல இறங்கி வேலை பண்றதா இல்ல. சேத்துல இறங்கி விவசாயம் பண்றதா இல்ல. பிளாட்ஃபாரம்னாலும் மெட்ராஸ் வாழ்க்கைதான் சுகம். பண்ணையார்னாலும் கிராமத்து வாழ்க்கை நரகம். இந்த மெட்ராஸ் மண்ணு ருசி கண்டாச்சு. இந்த காத்து, இந்த பரபரப்பு, இந்த பொண்ணுங்க, இதுதான் எனக்கு ஒத்து வரும். நான் சரளாவைத்தான் கட்டிக்க போறேன்னு எழுதி போடணும். சங்கரிக்கு எப்படி கல்யாணம் முடிக்க? அந்த கிழவியை என்ன பண்ணலாம்? பெரிய கல்லா தூக்கி மண்டையில போட்டுடலாமா? ஒரே அடியா அவளை ஒழிச்சிட்டா அப்புறம் பிரச்சனை இல்லையே. என்ன பண்ணலாம்? மாப்பிள்ளை பையனை கேட்கலாம். அவன்தான் அன்னைக்கு காஞ்சு ஏங்கி பரிதவிச்சுக்கிட்டு கிடந்தான். அந்த கிழவி காலில் நான் விழுந்தா ஏன் மரியாதை என்னாறது? படிச்ச படிப்பு என்னாறது? முடிவு செய்த இருளப்பன் நினைத்ததை எல்லாம் எழுதி கடிதத்தை ஒட்டி முடித்தான். சூர்யா, இது பிடிச்சிருக்கா? அஜித், இது எப்படி? அரவிந்த், ச்சு, சொல்லு ராஜாத்தி. நீ சொன்னியேன்னு மண்டையை உடைச்சுக்கிட்ட. உன் காலில் விழுந்து மனசார மன்னிப்பு கேட்குறேன். கோவிச்சுக்காத சரளா கண்ணு. உன் இஷ்டத்துக்கு பேரை சொல்லு.
இருளப்பனை இன்னியோட தலை முழுகிடுறேன். நூலகம் பக்கத்தில் இருக்கும் தபால் பெட்டியில் கார்டை போட்டுவிட்டு கல்லூரி வாசலில் கோபமாய் உட்கார்ந்திருந்த சரளாவை தாஜா செய்து ஹாஸ்டல் அறைக்கு அழைத்து வந்து குஷிப்படுத்தினான் இருளப்பன். இவளின் அழகுக்கு ஈடாவாளா அந்த மணி? இந்த பிஞ்ச விரல், ஷாம்புவில் பறக்கும் தலைமுடி, இந்த சுரிதார் நாகரீகம், இதெல்லாம் அந்த கிராமத்து குட்டிக்கு சுட்டு போட்டாலும் வராதே. நாற்காலியில் சரளா உட்கார்ந்திருக்க தரையில் அமர்ந்த இருளப்பன் அவளது கால் விரலை சொடக்கு விடுவது மாதிரி பிடித்தான். மன்னிச்சுக்கோ சரளா, உன் சந்தோஷந்தான் முக்கியம்னு மறந்து போய் உளறிட்ட. உனக்கு பிடிச்ச பெயரா சொல்லு. உன் மனசுக்கு பிடிச்ச ஹீரோ அஜித் குமார் தானே? அந்த பெயரையே வச்சுக்கவா? இருளப்பன் குலதெய்வம் பேராச்சே, கிண்டல் அடித்தாள் அவள். விடு சரளா, என் குலதெய்வம் நீதான் கண்ணு. உன் காலடிதான் கோயில். இன்னைக்கு புதுசா பிறந்து பேர் வச்சுக்கிறேன். சொல்லு சரளா, எது பிடிச்சிருக்கு? இந்த காதல் என்ற உணர்வு வந்ததும் எத்தனை அழகாய் பேச வருகிறது. சந்தோஷமாய் கெஞ்சினான் இருளப்பன். ஒரு நிமிஷம் அவனின் பேச்சில் சொக்கித்தான் போனாள் சரளா. அப்ப சரி, அஜித்னு வச்சுக்கோ. எனக்கு அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட் ஹீரோ. என்னவோ அஜித்குமாரே அவளின் காலை பிடித்திருப்பது மாதிரி வெட்கத்தில் நெளிந்தாள். அதை என் காதுல சொல்லு. குழந்தைங்க காதுல தானே பேரை சொல்லுவாங்க. நாற்காலியில் உட்கார்ந்த நிலையிலேயே குனிந்தாள் சரளா. இருளப்பனின் காதுகளை பிடித்து பக்கத்தில் இழுத்து காது மடலில் உதடுகள் உரச ரகசியம் கிசுகிசுப்பாய் சொன்னாள். அஜித், மை டியர் அஜித்குமார். உட்கார்ந்தபடியே அவளை கீழே இழுத்து இறுக்கி அணைத்து உதட்டோடு உதடு சேர்த்து பெயர் சூட்டு விழாவை விஸ்தாரமாய் கொண்டாடினான் இருளப்பன். தேர்வு முடிவுகள் வெளிவரும் வரைக்கும் எங்கேயாவது வேலை பார்க்கலாம் என்று நினைத்தான் இருளப்பன். எப்படியும் அரியஸ் எழுத வேண்டும். செப்டம்பர் வரைக்கும் நாளை கடத்தையாக வேண்டுமே. வாங்கிய கடனை எல்லாம் அடைக்க வேண்டுமே. இன்னும் 2 நாளில் ஹாஸ்டலில் இருந்து காலி செய்தாக வேண்டும். அப்புறம் கிராமத்துக்கு திரும்பியாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவனுக்கு பிடிக்கவில்லை. இங்கேயே நண்பர்கள் யாருடனாவது தங்கி சம்பாதிக்க வழி பார்க்க வேண்டும். ஏதாவது வேலை இருந்தால்தான் சரளாவை பெண் கேட்டு திருமணம் செய்ய முடியும். அவளின் தேர்வுகள் முடிந்து ஊருக்கு போனவளையும் இன்னமும் காணவில்லை. சங்கரி விஷயம் என்னவாயிற்று என்று புரியவில்லை. போட்ட கடிதத்துக்கும் அப்பாவிடமிருந்து பதில் ஏதும் இல்லை. பொடி நடையில் கிளம்பி ஹாஸ்டலின் மறு கோடியில் இருந்த முத்துவின் அறையை தட்டினான். என்ன மச்சி, அதுக்குள்ள எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ட? இன்னைக்கே கிளம்புறையா? சுத்தமாய் காலி செய்யப்பட்டிருந்தது அவனின் அறை. படிச்சு முடிச்சோம்னு 3 வருஷத்தை ஓட்டியாச்சு. மண்டை சுத்தமா காலி. இந்த ரூம் மாதிரியே இனிமேயாச்சும் பொழைப்புக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமே. கரிசனத்தின் சாயல் அவனின் குரலில். தவிர எங்க அப்பா இன்னைக்கு வராரு. கையோட ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. எங்க அத்தை பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. அவளையும் பெட்டி கடையையும் ஏன் தலையில கட்ட போறாங்க. ஏண்டா, இது நாள் வரைக்கும் இதையெல்லாம் நீ நினைச்சு கூட பார்த்ததில்லையே. ஏன் மச்சி, ஜீன்ஸ் டிஷர்ட் ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு அலைஞ்சு பவுசு என்ன? இப்ப போய் பொட்டி கடை பெப்பர்மின்ட் கோலி சோடான்னு உட்கார போறேங்கிறையே. தோ, இதுக்கு தானா 3 வருஷமா ஆர்ப்பாட்டம் பண்ண? இல்லாத அலட்டல் எல்லாம் அலட்டுன. சுறுசுறுவென பொங்கிய கோபத்தில் முகம் சிவக்க பொறிந்தான் இருளப்பன். ஒரு இருளப்பா, யதார்த்தம் எதுன்னு புரிய இதுதான் நேரம். எதையும் புரிஞ்சுக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தா வாழ்க்கை முழுசும் கை நழுவி போயிடும் பாரு. இப்ப கூட நான் மெட்ராஸ்லயே இருக்கலாம் தான். ஆனா அடுத்த வேளை சோறு எவன் போடுவான்? ஒரு வாய் தண்ணி கொடுக்க ஆள் இருக்கா? தேவி மாதிரி பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துது. கட்டிக்க முடியாதே. அப்பா அம்மா எல்லாம் தற்கொலையே பண்ணிப்பாங்க. நான் படிச்ச அழகுக்கு பியூன் வேலை கூட எவனும் தரமாட்டான். இன்னொருத்தன் ஆபீஸ்ல கை கட்டி வேலை பண்றதை விட நானே எனக்கு முதலாளியா ராஜாவா வாழலாம். எல்லாம் யோசிச்சு பார்த்துத்தான் அப்பாவுக்கு சரின்னுட்டேன். என்ன, அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தோங்கிற சின்ன சந்தோஷமாச்சும் அவங்களுக்கும் தரலாமே, இல்லையா? வாழ்க்கையை முற்றம் உணர்ந்தவன் மாதிரி தொண்டு கிழம் மாதிரி நீளமாய் பேசினான் முத்து. இருளப்பனே, கொஞ்சமும் எதிர்பார்க்காத அடி இது. முத்து சொல்லித்தான் சென்னையிலேயே இருக்கவும் வேலை தேடவும் சென்னை பெண்ணை, படித்த பெண்ணை கல்யாணம் செய்யவும் முடிவு செய்திருந்தான். அந்த எண்ணத்தில்தான் தாக்கத்தில்தான் காரசாரமாய் கடிதம் எழுதி போட்டிருந்தான் அப்பாவுக்கு. இப்போது மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு முத்துவும் ஊருக்கு கிளம்புகிறான். இவன் பேச்சை கேட்டுத்தான் இளமை திமிரில் அந்த சம்மந்தி அம்மாளின் எரிச்சலை கிளப்பி அடாவடித்தனமாய் பேசி கல்யாணம் நடக்க விடாமல் முட்டுக்கட்டை போட்டான்.
மட்டு மரியாதை பற்றி இந்த முத்துவா பேசுவது? அதிர்ச்சியா இருந்தது அவனுக்கு. கல்யாணத்துக்கு கடிதம் அனுப்புறேன், வந்துடு இருளப்பா. ஆ, சரி முத்து. எனக்கு ஒரு பிரச்சனை. தீர வரைக்கும் கொஞ்ச நாள் உன் கூட ஊர்ல வந்து இருக்கிறேனே. ஐயையோ வேணாம்ப்பா. சகவாசம் சரியில்லாமத்தான் நான் படிக்காம கெட்டு போயிட்டதா நிறையவே எங்க அம்மாவுக்கு கோவம். இந்த அழகுல வேலை வெட்டி இல்லாம நீ வந்தேன்னா எனக்கு மரியாதை இருக்காது. ஏதாவது வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாரிச்சு முழு மனுஷனா வா. என் பெண்டாட்டியோட வரவேற்கிறேன். வெளியே வந்து அரைக்கதவை பூட்டினான். சூட்கேஸை தூக்கி நடக்க ஆரம்பித்தான் முத்து. பலிகடா மாதிரி, சுய நினைவு இல்லாத மாதிரி அதிர்ச்சியில் உறைந்து போய் பின்னால் நடந்தான் இருளப்பன். சரி முத்து, அப்ப நான் சேகர் வீட்டுக்காச்சும் போறேன். ரொம்ப அவசரம். ஒரு வேலை தேடிக்கிற வரைக்கும் எங்கேயாச்சும் ஒட்டிக்கத்தானே வேணும். சோறு கூட போட வேணாம். ராத் அங்க கூரை இருந்தா போரும். டேய் எவன்டா இவன்? விவரம் புரியாம பேசிட்டு. அவ்வளவுதான் மச்சி காலேஜ் வாழ்க்கை. ஏதோ இங்க இருந்த வரைக்கும் மாம்சு தலைவா மச்சின்னு இழைய வேண்டியதுதான். இனிமே அவன் அவன் வாழ்க்கையை எப்படி ஸ்டடி பண்ணன்னுட்டு பரிதவிச்சுட்டு ஓடுறான். ஜாலியா இருக்க முடியாது. அப்பங்காசுல உடம்பு வணங்காம 3 வருஷத்தை தண்டமா ஓட்டியாச்சு. ஒத்த காசு சம்பாதிக்க துப்பு இருக்கா நமக்குன்னு பாக்குற நேரம் இது. நானே ஓடும்போது இடுப்புல உன்னையும் தூக்கி வச்சுக்கிட்டா ஓட முடியும்? சரி வர்றேன் இருளா. பெரிய ஆளா வந்துட்டு சாதிச்சு காட்டிட்டு சந்திக்கலாம். இல்லைன்னா கடைசி மூச்சு வரைக்கும் அவமானத்துல நொந்து நூல் ஆயிடுவேன். பார்க்கலாம். சரியா? மறந்துட்டனே. சேகர் தங்கச்சி கல்யாணம் முடிக்க ஊருக்கு போனா ராத்திரி. சொல்ல சொன்னான். முத்து புயலை விட வேகமாய் நடந்தான். இன்னும் ஒரு நிமிஷம் ஜாஸ்தியாய் நின்றால் இருளப்பன் ஒட்டுண்ணி மாதிரி தன் மீது ஒட்டி கொள்வானோ என்ற பயத்திலேயே விலகி ஓடுவது மாதிரி தோன்றியது. நேற்று வரைக்கும் 24 மணி நேரமும் உடல் உறுப்பாய் இணைந்திருந்தவர்கள் சடாரென ஒவ்வொருவராய் கழன்று கொள்ள கை கால் இழந்து முடமான மாதிரி உணர்ந்தான் இருளப்பன். என்ன தம்பி நீ சொல்ற? கொஞ்சமாச்சும் உனக்கு நியாயமா படுதா சொல்லு. ஏதோ இங்க படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் திருப்பி கொடுப்பேன்னு நம்பலாம். இனிமே எந்த நம்பிக்கையை வச்சு உனக்கு கடன் தர்றது? ஒரே ஒரு சிகரெட்டுனாலும் எனக்கு அசலு அசலு தானே. ஆ, ஒரு வாய் மாணிக் சந்தோ அரை வாயோ ஒரு பாக்கெட் அடக்க விலையாச்சும் எனக்கு தேரணுமே. இப்படி அப்படின்னு நீ தர வேண்டிய பாக்கி 500 ரூபாய் இருக்கு. அதை முடிச்சு கொடு. இல்லைன்னா போலீஸ்ல சொல்ல வேண்டி இருக்கும். நினப்புல வச்சுக்கோ. பெட்டிக்கடையில் வியாபாரத்தையும் கவனித்தவாறே இருளப்பனிடம் பேசினான் ரங்கசாமி. 3 வருஷமாய் வரும்போதெல்லாம் 38 பல் உள்நாக்கு. இப்படி சகலமும் தெரிவது மாதிரி சிரித்து பேசி, வாங்க தம்பிகளா, புது சரக்கு ஒன்று இருக்கு பார்க்குறீங்களா என்றெல்லாம் சொல்வான். சுஃபாரி பாக்கில் ஆரம்பித்து கஞ்சா பொட்டலம் வரைக்கும் இருளப்பனுக்கும் நண்பர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பழக்கி இருப்பவன். யாராவது பைசா இல்லை என்ற தலையை சொரிந்தாலும் கூட, அட உடு தம்பி, நாளைக்கே மடியாடர் வந்தா எனக்கு தந்துட போற, அவ்வளவுதானே, இந்தா எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்க, உன் கணக்குல எழுதி வச்சுடுறேன். நீளமான ரெஜிஸ்டரில் கடனுக்கு மேல் கடனாய் மாணவர்களை கடனாளியாக்கி விடுவான். அதே ரங்கசாமி தான் சிரிப்பை மறந்து தேன் தடவிய வார்த்தைகளை மறந்து சள்ளென்று இருளப்பனை விரட்டி கொண்டிருந்தான். காலையில் இருந்து நமத்து மழவென்றிருந்தது வாய். சூடாய் காரமாய் ஒரு சிகரெட் குடித்தால் தான் சுகமாயிருக்கும். சில்லறை சுத்தமாயில்லை. இருந்த வரைக்கும் தாம் தூம் என்று நண்பர்களுக்காக வேட்டு விட்டாயிற்று. இப்போது அவன் தன் வாழ்க்கையை பார்க்க ஓடிவிட தனித்திருக்கும் இருளப்பன் ரொம்பவும் தடுமாறிவிட்டான். சிங்கிள் டீ குடிக்க காசில்லை. அறையையும் காலி செய்தாயிற்று. வயிற்றில் பசி பிராண்டி காந்தியது. அடுத்து என்ன செய்ய? எங்கே போக? சரளா ஊரில் இருந்து வந்திருப்பாளா? அவளை போய் பார்க்கலாமா? அவளிடம் ஐடியா கேட்டால்? எப்படியும் அவள் டிகிரி முடிக்க 1 வருஷமாகும். அது வரைக்கும் கல்யாணம் செய்ய முடியாது. எங்கேயாவது வேலை பார்க்க வேண்டும். கொஞ்சம் காசு சேர்த்து கொள்ள வேண்டும். கிராமத்து சேற்றில் கை கால் புரள பார்க்கும் வேலையை விட நகரத்தில் உடம்பு வலிக்காமல் பார்க்கும் வேலைதான் சொர்க்கம். ஏதாச்சும் வேலை தேட வேண்டும். இந்த நினைப்புகள் மனசில் வரிசையாய் கிளம்பியதும் கொஞ்சம் தெம்பு வந்தது இருளப்பனுக்கு. சரளாவை பார்த்தால் சாப்பிட அழைத்து போக சொல்ல வேண்டும். அப்பா அனுப்பின மணி ஆர்டர் 2:45 வாசி. முத்து சேகர் இவளுக்கெல்லாம் தீனி வாங்கி கொடுத்தே காலியானது. என் கையில் இல்லை என்றால், எனக்கு பசி என்றால் அவள் தரமாட்டாளா? பசியையும் மயக்கத்தையும் உடம்பில் சுமந்து, நம்பிக்கையையும் தளர்ச்சியையும் மனசில் சுமந்து,
மெதுவாய் நடக்க ஆரம்பித்தான் இருளப்பன். பஸ்ஸில் போக கையில் பைசா ஏது? டோக்கன், டிக்கெட் எல்லாமே எப்போதோ தீர்ந்து போனது. வெயிலின் உக்கிரத்தில் கண் இருட்டி கொண்டு வர மசமசப்பான கண்ணை சிமிட்டி பார்த்து நடந்தான் இருளப்பன். வழி எல்லாம் பேருந்து நிறுத்தத்தில் எல்லாம் மாணவர்கள் மாணவிகள் கவலையே இல்லாமல் சிரித்து பேசி அப்பா சம்பாதித்து தரும் பணத்தை கவலையே இல்லாமல் வேட்டு விட்டபடி படிக்கும் காலத்தை என்னவெல்லாம் செய்து வீணாக்கலாம், என்ன சினிமாவுக்கு போகலாம், எந்த ஹோட்டலில் சாப்பிடலாம் என்றெல்லாம் திட்டமிட்டபடி சந்தோஷித்தார்கள். அட பாவிகளா, இன்னும் 3 வருஷத்துல என்ன மாதிரி நீங்களும் நடு ரோட்ல திண்டாட வேண்டியதுதான். ஆனா இப்ப எது சொன்னாலும் தான் மண்டையில ஏறாதே. அடிபட்டு காயம் பட்டாதான் தனக்கே புத்தி வரும். வரட்டும். மனசு பாட்டுக்கு சிந்திக்க கால் அது பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தது இருளப்பனுக்கு. காலையிலேயே தோட்டத்துக்கு போய் பச்சை பசேல் என்று தளதளப்பாய் பிஞ்சாய் ஆரோக்கியமானதாய் கத்தரிக்காய் பறித்தான் பாவாடை. சீக்கிரமாய் டவுனுக்கு போய் காயை தள்ளிவிட வேண்டும். சீக்கிரமாய் திரும்பி வர வேண்டும். வீட்டில் வேலை தலைக்கு மேல் இருக்கிறது. கூட மாட ஒத்தாசைக்கு சங்கரியை அழைத்து கொள்ள வேண்டும். உதவிக்கு கூப்பிட்டால் வருவாளா? அவளின் நிச்சயதார்த்தத்துக்கு மணியம்மா போனது மாதிரி இவளின் நிச்சயத்துக்கு சங்கரி வருவாளா? ஏன் வராமல்? வருவாள். எலே பாவாட, எம்புட்டு நேரமா கூப்பிடுதேன், காது செவிடா போயிடுச்சா என்ன? பொட்ட புள்ளையாட்ட கனவு காங்கியே, மணிக்கு பதிலா நீ மணவரையில உட்காதுருதியா என்ன? இடக்காய் பேசினான் பச்சையப்பன். உமிக்கரியால் பல் துலக்கியபடி வந்தவனை அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தான் பாவாடை. என்னல, இளம துள்ளாட்டம் போடுது பேச்சுல? என் கவலை எனக்குத்தானே தெரியும். தாயில்லா பொண்ணை கட்டி கொடுக்கறதுன்னா சும்மாவா? பக்கத்துல கொடுத்தா பொழுது விடிஞ்சா அடைஞ்சா பார்த்துக்கலாமேன்னு தான் மருமவளா அனுப்ப நினைச்சேன். நாம நினைக்கிறதெல்லாமா நடந்துடுது. யாராருக்கு எங்க முடிச்சோ பிரம்ம முடிச்சாச்சே. ச்சு, விட்டு தள்ளு. மணி மாதிரி மகாலட்சுமிய பொண்டாட்டியாக்க எம்மவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அந்த துப்பு கட்டவன் பட்டணத்து பொண்ணைத்தான் கட்டிப்பானாம். நம்ம குடும்பத்து நடைமுறைக்கு அந்த மக்கமாரெல்லாம் ஒத்து வருமா? நீயே சொல்லு பாவாட. எனக்கு மட்டும் இன்னொரு மவன் இருந்தா மணியை கட்டி வச்சுடுவேன். எனக்கு வாய்ச்சதும் அம்பிட்டுதான் சொல்லிவிட்டு மோட்டார் பம்பில் இருந்து பாய்ந்த நீரில் களகளகளவென்ற வாய் கொப்பளித்தான். முகம் கழுவினான். புலம்பாத, சரியா? அடுத்த சென்மத்திலையாச்சும் நாம சம்மந்தி ஆகிப்பிடுவோம். சரிதானே பச்சையப்பா? எப்பா, பேராசல உனக்கு. சும்மா சொல்லப்படாது. 100 வருஷத்து கணக்கையெல்லாம் நிமிஷமா போடுறையே. இந்தா ஒரு கை தூக்கு, நான் வெரசலா போயிட்டு வாரேன். நீ உன் மவளை கொஞ்சம் ஒத்தாசை பண்ண சொல்லுதியா? மணிப்புள்ள தனியா கஷ்டப்படும். தம் பிடித்த கூடையை தலையில் வைத்து கொண்டான் பாவாடை. கவலையே படாத பாவாடை, போயிட்டு வா. நம்ம வீட்டு கல்யாணம் நான் முன்னாடி நின்று நடத்தி தாரேன். என்னோட இன்னொரு மவளுக்கு கல்யாணம். தலையில் கட்டி இருந்த ஈரிழை துண்டை உதறி தோளில் போட்டு சிரிப்போடு சொன்னான் பச்சையப்பன். களங்கமோ கல்மிஷமோ இல்லாத கிராமத்து மனசு. தன் மகளுக்கு நிச்சயதார்த்தம் முறிந்து போன சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைக்கிற நல்ல மனசு. ஆண்டியம்மா, அதுக்குள்ளார் போயிருக்கோம். ஜடை தைக்க, சங்கரி பூ கட்டுறா ஃப்ரெண்டுக்கு வைக்க. 2 பேரும் மதினி நாத்தனார் ஆயிருக்க வேண்டியது. யாரு கண்ணு பட்டுச்சோ எல்லாம் முறிஞ்சு போச்சு. சரி விடு பாவாட, நடக்க வேண்டியது பேசு. போற வழியில பரமத்தாத்தாவுக்கு நினைவுபடுத்து. ஏதோ ஞாபகத்துல போய் டீ கடையில உட்கார்ந்துட போறாரு. ஆறுமுகம் பயலுக்கும் சொல்லு, தூங்கிப்படாம இருக்கணும். வீடு வந்து விடவே நின்று சொல்லிவிட்டு உள்ளே வந்தான் பச்சையப்பன். ஜன்னல் வழியாய் பின்கட்டை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் சங்கரி. பூ கட்டப்படாமல் ஒரு மூலையில் கிடக்க ஆண்டியம்மாவும் பொச பொசவென்று அழுதபடி முந்தானையில் மூக்கை சிந்தினாள். அடி ஆத்தி, என் தெய்வமே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் மவ தலையில பெரிய கல்லா தூக்கி போட்டியே. நிச்சயம் பண்றது முறிஞ்சு போற அளவுக்கு பொறுப்பில்லாம போறவனையா நான் பெத்த? அவனை பெத்ததுக்கு ஒரு குழவிய பெத்திருக்கலாமே. கடவுளே, என் ஜாமி. ஏய், எவடி இவ? நல்ல காரியம் நடக்க போகுது பக்கத்து வீட்டுல. நாமளும் சந்தோஷமா இருப்போம். போ போ, மணிக்கு கூட மாட ஒத்தாசையா இரு. அட என்னையா நீ பொசகட்டவனாட்ட உளர்ற? நான் அழறது அதுக்கா? நமக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையே பக்கத்து வீட்டு மருமகனாக்க நெஞ்சுரம் நிறைய வேணும்யா. நாங்க 2 பேரும் பொட்டை கழுதைங்க. மனசுல தங்க மாட்டேங்குது. மனசு தாங்க மாட்டேங்குது. எவ்வளோ நல்ல சம்பந்தம். அடியாத்தி.
மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். ஏய், என்னட்டி நீ வயித்தெரிச்சல் படுதியே? அந்த பொண்ணு போற இடத்துல சுகப்படுமா? ஆ? தாய் ஸ்தானத்துல நீ தான் நல்லது பண்ணணும். போ போ, போய் பொட்டுக்கிட்டு வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணிட்டு வா. ஏல சங்கரி, உனக்கு தனியா சொல்லணுமா? கட்டி முடி பூவ கெட்டி பூவா கொண்டு போய் கொடு. தகஞ்சு வந்தா புருஷங்கார, தட்டி போச்சுன்னா அண்ணங்கார. இதுதான் புள்ள வாழ்க்கை. அது சரி, நீரு நீட்டி முழக்கிறது, அண்ணங்காரனே தட்டி விட்டா அதுக்கு என்ன பேரு? அந்த கொடுமைக்கு யாரு ஜவாப்பு? பேசிட்டு இருக்காத ஆண்டியம்மா. மாப்பிள்ளை ஊட்டம்மா தான் பவுச காட்டத்தேன் பக்கத்து வீட்டுக்காரனையே சம்மந்தி ஆக்குறான். அந்த நேரத்துல நாம ஒடிஞ்சிட்டதா காட்டக்கூடாது. தலை நிமிந்து நில்லு. சரிக்கு சரி பேசு. அந்த அம்மாதான் நமது சம்மந்தாரி இல்லையே, சந்தோஷமா போ. பேசாமல் நின்ற சங்கரியை பார்த்து சொன்னான். ஏ புள்ள, மாடத்துல இருந்து 20 ரூபாய் எடு. கொஞ்சம் இனிப்பு வாங்கியார. போனேன் வந்தேன்னு சடுதியில வந்துடுவேன். வீட்டை பார்த்துக்கோ. நான் வந்தப்புறம் நீ மணிக்கு சடமுடிக்கு போ. அதுக்குள்ள பூ முழுசையும் கட்டி முடி. தலையை குனிந்தபடி நிலைப்படி இடிக்காமல் தாழ்ந்து போனான் பச்சையப்பன். நேத்தே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன் இருளா. சு அஜித், பரீட்சை முடிஞ்சு அசதி தூங்கிட்ட. மெலிதான நைட்டியில் நெட்டி முறித்தாள் சரளா. எனக்கு கூட ஒரே துடிப்பு தான் சரளா. ஹாஸ்டல் ரூமை காலி பண்ற வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. அப்புறம் சௌக்கியந்தானே? அம்மா கை சாப்பாடு சாப்பிட்டு தளதளன்னு ஆயிட்டியே. அவளை ஏற இறங்க பார்த்தான். ஹாஸ்டலின் விசிட்டர் அறை 10 நிமிஷம்தான் அதிகபட்சமாய் இருக்கலாம். இல்லை என்றால் வார்டன் வந்து எட்டி பார்த்து போவாள். அம்மா கை சாப்பாடா? கல்யாண கலைன்னு எல்லாரும் சொல்றாங்க அஜித். ஆ ஆ, நீ எப்பவுமே கலைதான் சரளா. கல்யாணத்துக்குன்னு ஸ்பெஷலா ஜொலிப்ப பாரு. இப்ப நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஏன் நினைச்சு பார்க்கற? நேர்ல இப்பவே பாரேன். நீள நீளமான நகங்களுக்கு பளபளவென்ற வண்ணம் தீட்டியபடி குரலில் லேசான அலட்சியமும் கவலையின்மையும் தொனிக்க பேசினாள் சரளா. இப் இப்பவேயா? இன்னும் நாம ஸ்திரம் ஆகலையே சரளா. நான் வேலை தேடணும், நீ டிகிரி முடிக்கணும், வேலை தேடணும். ச்சு, நிறுத்து இருள். சாரி அஜித், உன் பிச்சைக்கார புராணத்தை இத்தோட நிறுத்து. நீ வேலை தேடணும்னு சொல்லு. அதுவும் தலையெழுத்து. வேலைக்கு போனா தான் உனக்கு சோறு. நான் படிச்சு முடிச்சா என்ன, வேலை பார்த்தா என்ன, பார்க்கலேனா என்ன? ஆ? இல்ல சரளா, 2 பேரும் வேலையில இருந்தா தான் நம்மளால குடும்ப செலவை சரி கட்ட முடியும். ஒத்தை சம்பளத்துல மெட்ராஸ்ல குப்பை கொட்ட முடியுமா? குப்பை கொட்டுறது உன் வேலை, எனக்கு இல்ல. ஆனா சரளா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போய் 2 பேரும் சம்பாதிக்கணும்னு முடிவு செஞ்சமே. கையில் இருந்த மேக்கப் சாதன பெட்டியில் கண் மஸ்காரா எடுத்த கண்ணாடி பார்த்து அழகாய் பூசினாள் சரளா. அந்த திட்டம் நாம கல்யாணம் பண்ற முன்னாடி தானே? ஆ, அதான் சொல்றேன். நம்ம கல்யாணம் நடக்கும். எனக்கும் வேற மாப்பிள்ளையோட, உனக்கும் வேற பொண்ணோட. நாம 2 பேருக்கும் தான் ஒன்னா கல்யாணம் நடக்காது. என்ன சொல்ற சரளா? புரியாம பேசுறையா? படார் என்று எழுந்தாள் சரளா. மேக்கப் சாதனங்களை மூடி வைத்தாள். தோ பாரு, இருளாவா அஜித்தா, ஏதோ ஒரு இழவு. இன்னும் 2 நிமிஷத்துல நீ வெளியில போற. இங்க இருந்தும் என் வாழ்க்கையில இருந்தும் ஒழுங்கா படிச்சு முடிக்கல. எழுதின பேப்பர்லாம் ஃபெயிலு, அரியஸ். நீ என்னைக்கு தலையெடுத்து சம்பாரிச்சு என்னை கல்யாணம் கட்டி காப்பாத்த போற? ஆ? காத்திருந்தா கிழவி ஆயிடுவேன். தவிர படிப்பு கொஞ்சம் கூட மண்டையில ஏறாத வடிகட்டின முட்டாளா என் குழந்தைகளுக்கு அப்பாவா இருப்பான்? தூ, கேவலம். என்ன திறமை இருக்கு உங்கிட்ட? ஆ? நல்லா படிச்சியா, புத்திசாலியா இருந்தியா? 3 வருஷம் அப்பன் பணத்தை கரைச்ச. ஒரு பைசா சம்பாதிக்க துப்பில்லாம, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம நடந்தே வந்திருக்க. பசிக்குது, சோறு வாங்கித்தான்னு என்கிட்ட கௌரவ பிச்சை எடுக்கிற. காதலிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்ல. அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கோ, புரியுதா? உன்னோட நானும் பிச்சை எடுக்க தயாரா இல்ல. ஆ, ஆனா சரளா, இதெல்லாம் இத்தனை நாள் உனக்கு தெரியலையா? என் அரியஸ், என் படிப்பு, என் மூளை வேலை இல்லாதது. பசி மயக்கத்தோடு அதிர்ச்சி மயக்கமும் சேர்ந்து படபடத்தான் இருளப்பன். வெல், கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்ல. கிராமத்து பண்ணையாரோட எனக்கு நிச்சயமாச்சு. 100 ஏக்கரா வச்சிருக்காரு. காரு, கோட்டை மாதிரி வீடு, ஆடு மாடு, தோட்டம் துறவு, ஆள் படைன்னு சகல சௌபாகியம். கிராமத்துக்கு வந்து 2 நாள் தங்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போ. வேலை வேணும்னா சொல்லு, அவரோட பண்ணையிலேயே போட்டு தர சொல்றேன். மணிக்கட்டை திருப்பி நேரம் பார்த்தாள். பள பளவென்ற தங்க செயின் கோத்த கை கடிகாரம். தெரியுமா உனக்கு? 100 பவுன் அச்சாரம் அனுப்பி இருக்காரு. எவ்வளோ? 100 பவுனு.
எவ்வளவு லட்சம்னு என்ன வாச்சம் தெரியுமா உனக்கு? பெரிய சம்பந்தம் கிடைச்ச உடனே திமிரா பேசுறியே. நீ எனக்கு எழுதின கடிதம்லாம் என் கையில தான் இருக்கு. கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ஓ எஸ், குடு, தாராளமா குடு. அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது. பரம்பரை பரம்பரையா ஜமீன்தாருங்க. கொள்ள கொள்ளையா சொத்து. கட்டி காக்க படிச்சவங்க வேணும். கணக்கு புள்ளைனா ஏமாத்த தோணும். கட்டிக்கிட்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுமே. நான் ஒத்துக்கிட்டேன். மனசார ஒத்துக்கிட்டேன். சகலமும் சொல்லிட்டேன். அவர் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டாச்சு. அவரோட 50 வயசுக்கு 2ஆம் தாரமா கட்டிக்கிறாரு. இதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் விஷயமே இல்ல. இனிமே நான் தான் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தணும். இந்த கிராமம், வயலு, விவசாயம், களத்து மேடு இதெல்லாம் தான் இனிமே என்னோட வாழ்க்கை. சுடிதார், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் எல்லாம் மறந்துடணும். அதான் கடைசியா இன்னைக்கு போட்டு பார்த்துக்கிறேன். இனிமே எனக்கு சாஸ்வதம், சாணியும் கண்டாங்கி சேலையும் கோயில் திருவிழாவும் தான். உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஆபீஸுக்கு பஸ்ஸில் இடிச்சு பிடிச்சு போய் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு நொந்து நூலாகணுமா? அதை விட இந்த வாழ்க்கை ராஜபோகமா தெரியுது. எனக்கு புருஷன் படிச்சவனா இருக்கணும். பளபளப்பான வாழ்க்கையா இருக்கணும். நகரம், சினிமா, டிராமா, ஆபீஸ்னு ஆசைப்படுறதை விட கட்டுப்பெட்டியா கிராமத்துல நிம்மதியா வாழலாம். என்ன சொல்ற இருளப்பா? நைட்டி சரசரக்க எழுந்து நடந்தாள் சரளா. கொஞ்ச தூரம் போய் நின்று திரும்பினாள். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவரோட பேரு என்ன தெரியுமா? கருப்பன். பெரிய கருப்பன். அழகா இருக்குல்ல பேர்? குலதெய்வம் பேரு. கவிதை மாதிரி இருக்கு. மண் வாசனை பொங்குது. சாதனை செய்த மாதிரி சந்தோஷமாய் ஹம் செய்தபடி போனாள் சரளா. ஆபீஸ் அறையில் இருந்து எட்டி பார்த்தாள் வார்டன் அம்மா. விஸ்டருங்க நேரம் முடிஞ்சு போச்சு. இடத்த காலி பண்ணு தம்பி. இனிமே இங்க நிக்காத. கிளம்பு. வார்த்தைகளுக்கு நெருப்பை மூட்டி வீசி சென்றாள். எழும்பூர் ரயில் நிலையத்தின் வாசல் சர் 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 என்ற வண்டிகளும் கார்களும் ஆட்டோக்களுமாய் பறந்து கொண்டிருந்தன. மக்கள் கூட்டம் ஒருத்தர் மீது ஒருத்தர் இடிப்பது மாதிரி நகர வேகம் வேகம் வேகம். எதையோ பிடிக்கப் போவது மாதிரி வேகமாய் பறந்தார்கள் எல்லோரும். கண்கள் இருள, பசி மயக்கத்தில் வயிறு சுருள எதிர்பக்கத்தில் இருந்த ஒரு கடையில், ஏதாச்சும் கொடுங்கய்யா, 3 நாளா பட்டினி என்று கெஞ்சியது அந்த குரல். ஏண்டா டேய், கையுங்காலும் திடமாத்தானே இருக்க, பிச்சை எடுக்கிறையா இந்த வயசுலயே? உழைச்சு சாப்பிடு, போப்பா, இங்க நின்று பிச்சை எடுக்காத. போன இடமெல்லாம் விரட்டப்பட்டு நாயாய் ஓட மெதுவாய் நகர்ந்து ஸ்டேஷனுக்குள் வந்து கிளம்ப தயாராயிருந்த ரயிலுக்குள் ஏறி இருக்கையின் அடியில் ஒளிந்து கொண்டது அந்த உருவம். இங்க. ஏய் கூலி, இதான் எங்க இடம், பொட்டியை இங்க வையா. இருக்கையின் அடியில் ட்ரங்க் பெட்டி நகர்த்தப்பட கூர்மையான முனை இடித்து "உஸ், ஐயோ அம்மா" என அலறி புலம்பியது உருவம். ஏய் வித்தவுட்டா, திருட்டா, வெளியில வடா நாயே. டிக்கெட் வாங்கினவனெல்லாம் ஏற முன்னாடி ரைட் ராயலா இதுங்க ஏறி உட்கார்ந்துருது பிச்சைக்காரங்க. ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி கத்தினார்கள். போர்ட்டர் கையை விட்டு துழாவி அந்த உருவத்தை வெளியில் இழுத்தான். குப்பையாய், துணி மூட்டையாய், அழுக்கு உருண்டையாய் வெளியே வந்தது அந்த உருவம். வெட வெடத்து ஆடும் உடம்பு, குப்பென்று வீசும் வியர்வை நாற்றம், பரட்டை தலை, இப்படி கருப்பாய் வெளியே வந்தது அந்த உருவம். யோ நகரியா, பொட்டியை வைக்கணும். என்னமா டிக்கெட் எடுத்து கொடுத்து வச்சவன் மாதிரி குத்துக்கெல்லாம் நிக்கிறையே. நகரு நகரு, இல்லைன்னா டிடிஆர் கிட்ட சொல்லிடுவேன். கூலிக்காரன் கோபமாய் கத்தினான். தினசரி இது மாதிரி எத்தனை பேரை சந்திக்கிறான். நான் அந்த சன்னல்கிட்ட உட்கார்றேன், வேடிக்கை பார்க்கணும். அந்த பெண் சந்தோஷமாய் கத்தினாள். கிராமத்து பொண்ணை கட்டினாலும் கட்டினேன், எதை பார்த்தாலும் வேடிக்கை தான், ஆச்சரியம்தான். இருக்கட்டுமே சாரு, இனிமே வேற யார் இதையெல்லாம் கூட்டிட்டு போய் காட்ட போறாங்க? நீங்க தான் பண்ணணும். அதுக்குத்தானே புருஷன் பொஞ்சாதி யாரது? மாறி மாறி பேசிய குரலுக்கு சொந்தக்காரர்களை நிமிர்ந்து பார்த்தது அந்த உருவம். இவர்களா, இவர்களா? கடவுளே, இது என்ன கொடுமை! இவர் இவர் இவளையா கட்டி இருக்கிறார்? எப்படி எப்படி? கண்ணை சிமிட்டியது, மசமசப்பை விரட்டியது. கூர்ந்து பார்த்தது அந்த உருவம். சந்தேகமே இல்லை, அவர்கள்தான். இந்த உருவத்தை தான் அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அவர்கள் முன்னிலையில் தான் வித்தவுட் என்று தெரியப்படுத்த வேண்டுமா? அவமானம் இல்லையா? இருந்தாலும் இந்த ட்ரெயினில் இருந்து இறங்கிவிட்டால் ஊருக்கு போக அடுத்த வண்டி நாளைக்குத்தான். அதுவரை பசி மயக்கத்தோடு உசுரை கையில் பிடிக்க முடியுமா? தெரியவில்லை. அம்மா, தாயி, 3 நாளா பட்டினி, ஏதாச்சும் கொடு தாயி, புண்ணியமா போவோம். ச்சே, என்ன பொடுங்கல் இது! ஏறி உட்காரு முன்னாடி பிச்சைக்காரங்க தொல்லை.
ஏம்மா மணி, இட்லி பொட்டலம் உன்னை எடுத்து போடு, இல்லைன்னா கழுத்தறுப்பம் போல இருக்கு. ஆ, இந்தாங்க, போட்டுட்டு கீழே இறங்க சொல்லுங்க. இந்தா பிச்சை, ஓடு, கீழே ஓடு. ஏங்க, என்ன என்ன அடையாளம் தெரியலையா? ஆமாய்யா, உனக்கு பிச்சை கொடுக்கறதே பெருசு. தவிர உன்னை தெரிஞ்சும் வச்சுக்கிறேன். உன் குலம் கோத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். உன் குடும்பம் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். போதுமா? இதெல்லாம் நீங்க செய்தது தானே? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நிச்சயம் பண்ண வந்தீங்க? ஏய், என்ன? ஏய், வாய் நீளுது. பார்த்து பேசு. பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன், பிச்சைக்கார நாயி. உங்கிட்ட நிச்சயம் பண்ண வந்தனா? செருப்பு பிஞ்சுடும், ஜாக்கிரதை. சடார் என்று குனிந்து செருப்பை கையில் எடுத்தான். போடுங்க, அதால 2 போடுங்க. அப்பத்தான் என் திமிரு போகும், என் கர்வம் போகும், என் தங்கச்சி வாழ்க்கையை நாசப்படுத்தின பாவம் போகும். போடுங்க ராசேந்திரன். செருப்படி கூட எனக்கு குறைச்சல் தான். நீ நீங்க ஆ, நானே தான், சங்கரியோட அண்ணன் இரளப்பன். ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! நீங்களா? என்ன அலங்கோலம் இது? என் ஜாமி, காலேஜில் படிக்கிறச்ச பளபளன்னு சட்டை பேண்ட் சென்ட்டுன்னு அலைஞ்சீக, இப்ப இது என்ன பிச்சை கோலம்? புலம்பினாள் மணியம்மா. எல்லாம் தலை எழுத்து மணி. 2 எழுத்து படிச்ச உடனே உலகமே கால் தூசியா தெரிஞ்சது. யாரை பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமா வாயாட தெரிஞ்சது. எது நிஜம் எது பொய்ன்னு தரம் பார்க்க தெரியல. எது சாஸ்வதம் எது டெம்பரரின்னு தெரியல. ஆட்டமா ஆடுன, இப்ப அனுபவிக்கிற. முகத்தில் அரைந்து அழுதான் இரளப்பன். நீங்க பண்ண தப்புக்கு என்னவெல்லாமோ நடந்து போச்சு. நினைச்சு கூட பார்க்க முடியாததெல்லாம். லேசான அழுகையுடன் மணி சொன்னாள். ஊருக்கு தானே? ராஜேந்திரன் கேட்டான். ஆ, கும்பி காஞ்சப்புறம்தான் மனுஷங்களை புரியுது. அம்மா அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உங்க அம்மா காலில் விழணும். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். நான் பண்ண பாவம் அப்பத்தான் தொலையும். நல்ல மனுஷன், உங்களை கட்டி வைக்க கொடுப்பனை இல்லை. ஈரலப்பனின் அரைச்சலை ரயில் பெட்டியில் இருந்த எல்லோரும் வேடிக்கை பார்த்தார்கள். அவனுக்கு அந்த பிரக்ஞை எல்லாம் இருந்தால்தானே செய்த தப்பை எல்லாம் கண்ணீரிலேயே கரைத்து விடுவது மாதிரி அழுதான். ச்சே, வருத்தப்படாதீங்க, மனசை தேத்திக்கோங்க. இப்ப நீங்க ஊருக்கு போறது உங்க அம்மா அப்பாவுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். உங்க தங்கச்சியை குணமாக்க நீங்க முயற்சி பண்ணலாம். ம், ஆமாங்க. சிகிச்சை கொடுக்க ஆள் இல்லாமத்தான் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க. என்ன மணி சொல்ற? சிகிச்சையா? ஆ, உட்காருங்க, நிதானமா சொல்ற. கையில் இருந்த இட்லியை சாப்பிட கூட தோன்றாமல் கண்ணீர் பொல பொலவென்ற வடிய கேட்டான் இரளப்பன். இடிந்து போய் உட்கார்ந்தான். நடக்குமா? இது மாதிரி எல்லாம் கூட நடக்குமா? மனிதன் நடப்பதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நிஜ வாழ்வில் நடக்கும். அப்படித்தான் நடந்தது. மணியின் நிச்சயம் முடிந்த மறுநாள் பச்சையப்பன் டவுனுக்கு போன சமயம் சங்கரி அரளி விதையை அரைத்து குடித்துவிட அகஸ்மாத்தாய் கண்டுபிடித்து ஆண்டியம்மா மருத்துவச்சியை வைத்து வயிற்றை சுத்தம் செய்து காப்பாற்றி விட்டாள்தான். ஆனாலும் அதிர்ச்சியில் மனசு பேதலித்த சங்கரி இன்னமும் குணமாகவில்லை. வெறித்த பார்வை, மறந்த சோறு, எச்சில் வடியும் வாய், திடீரென்ற சிரிப்பு, நிற்காமல் வடிக்கும் கண்ணீர், இப்படித்தான் இன்னமும் இருக்கிறாள். இதை பார்த்து வேதனையில் குமைந்து போயிருக்கிறார்கள் ஆண்டியம்மாவும் பச்சையப்பனும். வயல் வேலைக்கு போவதில்லை. சோறாக்கி ஒரு உருண்டை சாப்பிடுவதில்லை. நொடிந்து போயிருக்கிறார்கள். மனசும் உடம்பும் நொறுங்கி இருக்கிறார்கள். பின்னே சும்மாவா? நிச்சயமானபடி கல்யாணமாகவில்லை என்றால் கிராமத்தில் பெண்களுக்கு விடிவு உண்டா? அதுதானே முடிவு, வாழ்க்கையின் முடிவு. நேதமும் சங்கரி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். மருந்து மாத்திரை தரணும். வயல்ல இறங்கி வேலை பண்ணணும். குடும்பத்தை நிமித்தி காட்டணும். பண்ணத்தா யாருமே இல்லை. அக்கறையா செய்ய யாருமே இல்லை. ஏன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வச்ச உங்க அம்மாவுக்கு நான் என்ன உதவி பண்ண? ஒரு சோறு பொங்கி தர்றேன், அவ்வளவுதான். நன்றியின் பளபளப்பில் அவள் கண்கள் பனித்தன. சோறு எப்படி பொங்குறதுன்னு உங்க அம்மாவுக்கு மறந்து போச்சு. கலப்பை எப்படி பிடிக்கிறதுன்னு உங்க அப்பாருக்கு மறந்து போச்சு. அவ்வளவு வேட்டி சீலை கூட மாத்த நினைப்பில்லாம வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காக. எல்லாம் மறந்து போன மாதிரி, கனவு மாதிரி வாழறாக. யாரு இதையெல்லாம் சீரு செய்ய போறதுன்னு தெரியல. என்னவோ இவளின் அம்மா அப்பாவுக்கே இத்தனை கஷ்டம் என்பது மாதிரி குலுங்கி அழுதாள். பெறாத பெண்ணுக்கு இருக்கும் இத்தனை பாசத்தில் 1% கூட தனக்கில்லையே என வேதனையில் குமைந்தான் இரளப்பன். உங்களுக்கு ஒரு வரி கூட கடுதாசி எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாக. இல்லைன்னா அப்பவே எழுதி போட்டிருப்பாக. அப்பாவே எழுதி போட்டிருப்பாக. ஊருக்கு வர சொல்லி இருப்பாக. ச்சு, விதிய பாருங்க.
கையில காசு இல்லாம, குந்த இடம் இல்லாம, பிச்சை எடுக்கிற நிலை. இப்ப வேணாம்னு சொன்னா ஊருக்கு கிளம்பி வரீக. எல்லாமே சீரழிஞ்சு கிடக்கு. சீர் பண்ண முடியுமா? வயல்ல இறங்கி வேலை பண்ணுவீகளா? பெரிய படிப்பு படிச்சவக. ஏறு பிடிக்கணும், மாடு ஓட்டணும். முடியுமா உங்களுக்கு? கூரை வீடு, கஞ்சி இதெல்லாம் ஒத்து வருமா? மறுபடியும் மறுபடியும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது மாதிரி கேள்வி கேட்டாள் மணி. அம்மா அப்பாவை விட படிச்ச கௌரவம் முக்கியமாச்சே. மரியாதையை விட இங்கிலீஷ் முக்கியமாச்சே. ஐயோ மணி, தயவு பண்ணி என்னை மன்னிச்சிடு. உன் காலில் விழுந்து கேட்குறேன். என்னை மனுஷன்னு ஒத்துக்கோ. படிச்சவங்கங்கிறத விடவும் அதான் முக்கியம். இருளப்பனின் கண்ணில் வழிந்த நீர் சகலமும் புரிந்து கொண்ட அவனின் நிலையை உணர்த்தியது. வண்டி கிளம்ப அறிகுறியாய் கூவென்று கூவியது. ஊருக்கா வரீங்க? ம், சிரித்தான் இருளப்பன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.